பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு கந்தகோட்டத்து தெய்வமணியினுடைய அருளாட்சியமான அமர்ந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு கந்த சக்தி திருவிழாவின் சிறப்பு சொற்பொழினை அமைக்கின்றேன். இந்த கந்தகோட்டத்தை ஒட்டியிருக்கின்ற நம்முடைய சைவ சமய பக்த ஜனசபையும் இந்த ஆண்டு தைப்பூச இந்த கந்தசக்தி திருவிழா அருளாளர்களை ஒட்டி சிந்திக்கின்ற வகையில் உங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகின்றது. அதிலே நேற்றைய நாள் ஒரு குறைவு அமைந்தது. அதற்கு காரணம், அதாவது நேற்றே வர முடியாது என்று நாம் திட்டமிட்டிருந்தால் முதலிலே அறிவித்திருப்பேன். ஆனால் நாம் வந்து வர முடியாமல் போன ஒரு விஷயமே அமைந்தது. தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவம் என்ன என்றால், நான் வள்ளலாரையும் பாம்பனாரையும் அதாவது ஏற்ற இறக்கம் இல்லாமல் அனுபவிக்கிறவன். ஆதலினாலே ஒரே நாளில் என்னை அதை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள் என்று நான் என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக எடுத்துக்கொள்கின்றேன். அது உங்களுடைய கருத்து எப்படி என்று எனக்கு தெரியாது. வள்ளல் பெருமான் ஒரு வகையில் பெரிய அளவில் பலரால் மதிக்கப்படுகிறார். அதே அளவு கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற துளி கூட எண்ணம் இல்லாத பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் முதல் தெரியும் திருவாவூரை ஆதீனம் அதை இளைய பட்டம் அவர் இந்த ஜெயலலிதா போனார். அவர்கள் தெரியும். அவர் ஒரு நேரில் நம்ம சந்திக்கிறப்போ வள்ளலாரை ஒரு மாதிரி அவிஷ்டு அப்படின்னு திட்டார். அவரோட கேட்டால் அவை நடராஜன் கூட வள்ளலாரை அந்த அளவுக்கு நீங்க வெளியில பேசுறது வேற, தனிப்பட்ட முறையில பேசும்போது அவர்கள் ஒரு மனநாகவர்கள் யாரும் பேசிக்கலாம் நான் பார்க்கல. ஆனால் வள்ளலார் அடியவர்கள், அதிலும் குறிப்பாக அதாவது இந்த அகவலை முழுவதுமாக ஓதுகிற தீவிரமான அடியார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்பவும் அகவலை ஓதாமல் உணவு உண்ணாத பல அடியார்கள் இருக்கிறார்கள். அதில் ரெட்டியார்கள் அதிகம். எனக்கு தெரிஞ்ச மதுராந்தகம் பரம்பரை நிறைய பேர் இருக்கிறார்கள். வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கையை பெரியாரும் கூட அந்த அந்த அவர்கள் காலத்திலேயே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதி சமய முரண்பாடுகளை தவிர்ப்பதாக அவர்களுடைய பாடல்களை தொகுத்து பெரியார் கடலிலே நூலாக ஒரு சிறு நூலாக கிடைக்கும் வள்ளல் பெருமானுடைய பாடல்கள். அப்படி அதே மாதிரி இந்த பொது உடைமை கட்சிக்காரர்கள், சமயம் கடவுள் இல்லை என்று பேசுபவர்கள் கூட பலரும் வள்ளல் பெருமானை நாடி இருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது இங்கே சைவ சமய பக்த ஜனசபை வள்ளல் பெருமானுடைய மற்ற எல்லோரை விடவும் இங்கே இருக்கிற அதாவது அரிய புகைப்படங்களை விடவும் ஒரு திருமேனி, அதாவது சிற்ப திருமேனி போல ஒரு அமைப்பு அவருக்கு மட்டும்தான் இங்கே இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதாவது ஒரு உருவம் சில மாதிரி வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. அப்போ இவ்வளவு பெரிய வீட்டு அமைந்தால் இயற்கையாக அவருக்கு ஒரு தனித்தன்மை வாய்த்திருக்கிறது. அது எப்படி அமைஞ்சிருக்கிறதுனா வரலாறு வேற. அதாவது அரிய புகைப்படங்களும் அரிய அழகான ஓவியங்களும் இருக்கிற இந்த இடத்தில் ஒரு திருவுருவ மேனி திருவுருவம் இங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது வள்ளல் பெருமானுக்கு அமைந்திருக்கிறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல என்னதான் இருந்தாலும் அது அவருக்கு இயற்கையாக ஒரு தனித்தன்மை வாய்ந்திருக்கிறது. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளல் பெருமானுடைய காலம் உங்களுக்கு 1823 தொடங்கி 1874 ராமசாமிகள் சற்றே குறைய 100 வருட இடைவெளியில், அதாவது
வருகிறார். வள்ளல் பெருமான் வந்த பிறகு இன்னொரு கொள்கையாளர் வர தேவையில்லை. ஏனென்றால் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் தன்மார்க்கம் என்று சொன்ன வள்ளல் பெருமான் நான் தான் 5வது பிள்ளை, கடைப்பிள்ளை என்பதாக சொல்லிவிடுகிறார். அவருடைய பிறப்பு ரீதியாகவே அவர் 5வது பிள்ளைதான். அதோடு கூட மரபிலே நான் கடைப்பிள்ளை என்றும் அவர் சொல்லிவிடுகிறார். அது வள்ளல் பெருமான். அதுக்கு நம்ம உரையாசிரியர்கள் அல்லது அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 வரலாற்றை சொல்லி பிறகு 5வதாக வருகிறவர் என்பது போல எல்லாம் இவர் கடைப்பிள்ளை என்பதாக எல்லாம் எழுதுவார்கள். இன்னொன்று வள்ளல் பெருமான் சொன்னது வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவர் என்று ஒரு வார்த்தை. கடவுளை அனுபவிக்கிற திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்று சொல்வதை நீங்க முதல்ல ஒரு அடிப்படையில் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, கடவுள் ஒருவர். அந்த அனுபவத்தை பெற்ற அடியவர்களில் யானும் ஒருவர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கடவுள், அப்புறம் திருஞான சம்பந்தருக்கு ஒரு கடவுள், வள்ளலாருக்கு ஒரு கடவுள், பாம்பன் சாமிக்கு ஒரு கடவுள்னு இல்லை அப்படின்னு அர்த்தம். கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஆனா தனிப்பட்ட முறையில நீங்க போய் கேளுங்களேன். இப்ப நான் இன்னைக்கு 2 பேரையும் ஒன்னா கடவுள் அமைச்சதனுடைய நோக்கம், எனக்கு என்ன விவரம் தெரிஞ்சிருக்குதுன்னு ஒரு கருத்து. இன்னொன்னு, இந்த 2 பேரையும் வச்சு இந்த சமூகத்துல தொடர்ந்து இவர் அவரோட வரமாட்டாரு, அவர் இவரோட வரமாட்டாரு அப்படின்னு சொல்ற கோஷ்டி இருக்கு. இன்னும் கேட்டா மண்டகாந்தி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய வார்த்தையில சொன்னா மண்டகாந்தி போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒருத்தர் இருக்காரு எனக்கு தெரிஞ்ச, அவர் ரசரசுவாரியோட தீவிர சிஷ்யர். வள்ளலார் தனிங்க, நீங்க மற்றவங்கலாம் அவரோட சொல்லக்கூடாதுன்னு சண்டை போடுவார். இந்த பக்கம் 4 குரூப்ல இருக்கிறவங்க வள்ளலாரு சார்ந்த பெருமன்றதெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். வரலாறு குப்புராஜின்னு ஒரு இன்ஜினியர் இருந்தாரு, சமீபத்தில் இறந்தார்ல. அவர் சைவத்தை சார்ந்த பெருமன்றத்தில் துணைத் தலைவராக இருந்தார். அப்போ வள்ளலாருக்கு அறக்கட்டளைலாம் வச்சு அது ஒரு பெரிய சண்டையை, அதில் தான் திடீர்னு சதம் வந்தோம். அதில் அவரோடு தான் தலைவராகலாம் வந்தார். அப்போ நானும் இருந்த அந்த சண்டைக்கு நானும் ஒரு காரணம். எப்படின்னா, சென்னை பல்கலைக்கழகத்தில் விழா ஏற்பாடு பண்ணுறோம். அதில் குப்புராஜ் என்ன பண்ணுறாரு, சாத்திரம் ஓதும் சழக்கரகாலுங்கிறாருல, சாத்திர குப்பைங்கிறாருல, இந்த வரியை படிச்சுட்டு சைவத்தை மட்டம் தட்டுறார் ஒரு மீட்டிங்ல. அப்புறம் நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன். சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் இருந்துட்டு வள்ளலார் சொன்ன வார்த்தையை சைவ சித்தாந்தத்துக்கு எதிரான வார்த்தையாக அவர் அதை பிரயோகப்படுத்துறது தப்பு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவர் தான் அந்த சண்டையாகி அவர் துணைத் தலைவரை வந்து நீக்கிறோம். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கடவுள் 2 பேரா ஒருத்தரா? நீங்க வந்து இப்ப வள்ளலாரி பாமனாரே உங்களுக்கு சமகாலத்துல நிறைய சொற்பொழிவுகளை கேட்டுக்கலாம். நானும் வந்து தொடர்ந்து 2 பேர் தான் வச்சுக்கிறேன் சொற்பொழிவே. எனக்கு வாரத்துல சனிக்கிழமைனா அருட்பெருஞ்சோதி அகவல் மருந்தீஸ்வரர் கோயில்ல, அது அருள்ஜோதி டிவியில பண்ணிடலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா பாம்பன் சாமிகள் நகராலய ரகசியம், இந்த 2ம் தொடர்ந்து நான் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். அதுல முதல்ல இந்த அருட்பெருஞ்சோதி அவர் சொற்பொழிவு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 50-60 மணி நேரம் அருள் உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அருள் உலகத்துல போய் இவர் வேற அவர் வேறன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, வள்ளலார் தனித்தன்மையில எதுல சொல்லிட்டார், அப்படி எதனால சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதான் 50 மணி நேரத்துக்கு மேல அதை பத்தி பேசிக்கிறேன் நான். இப்போ நமக்கு இந்த சபையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 8:30 வரைக்கும் ஒரு வேணா நம்ம நேரத்தில் 2 பேரை சேர்த்து வச்சு சிந்திக்க போகிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி நீட்டினா மழை வந்துடுமோ, அதனால பார்த்துங்க. என்ன நீங்கள் கையை காட்டினீங்கன்னா நிற்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை வராதா? சரி போயிட்டா, சரி பரவாயில்ல. அப்புறம் இந்த பிரச்சனை எப்படி நாம இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்குலாம் வள்ளலாரையும் கும்பிடுவீங்க, 4 வரையும் கும்பிடுவீங்க, மணங்குவீங்க, வழிபடுவீங்க இல்லை. மற்றவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு வழிபாடு தெரியலன்னு சொல்லலாமா, இல்லை அவனுக்கு தெரியுதுன்னு சொல்லலாமா, இல்லை அவனுக்கு தெரியலன்னு சொல்லலாமா? எப்படி முடிவு கொண்டு வர? அதாவது ஒரு இதே சங்கராச்சாரியாரை வழிபட்டீங்கன்னா நான் வேணாம்னு சொல்லிடுவேன். அது என்னால் தெரியுதா? அல்லங்க ஒரு பொருள் கொள்கை பேசினாரு, அது உங்களுக்கு கொள்கை தெளிவில்லைன்னா நீங்க வழிபடுங்க, நீங்க எல்லாத்தையும் வணங்குவீங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிடுவோம். ராமானுஜரை வழிபட்டீங்கன்னா அவர் வழிபடுறது தப்பு அப்படின்னு தெளிவா சொல்லிடுவோம். ஆனா வள்ளலாரை வழிபடலாமா, 4 வரை வழிபடலாம்னு கேட்டா 2 பேரையும் வழிபடணும்னு சொல்லுவோம். அதுக்கு நாம தெளிவா பதில் சொல்லணும்.
நால்வர் சென்ற நெறி அப்படின்னு சொல்றாங்கல்ல, நால்வர் சென்ற நெறி சைவ சித்தாந்தம். அதுதான் பாம்பன் சாமிக்கு ஒரு நெருக்கடி வந்து அவர் பேர் கொடுக்குறாரு. சைவ சித்தாந்தத்துக்கு புதுசா ஒரு பேர் கொடுக்குறாரு. யாரு? பாம்பன் சாமிகள். பாம்பன் சாமிகள் என்ன பேர் கொடுக்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அத்தியாசிரம, சுத்தாத்வைத, வைதிக, சைவ சித்தாந்தம். சரிப்பா, சைவ சித்தாந்தத்துக்கு இப்படி ஒரு பேர் அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தி யாராவது அது எழுதி காணும், அந்த பேரை பயன்படுத்தி எழுதி காணும். ஏன் எழுத? அது அதிகாரம் இல்லையா? இல்ல பாம்பன் சாமி சண்முகத்தை பற்றி யாரும் சோறு சாப்பிடலையா? இல்ல அவங்க வீட்டுக்கு நல்லது நடத்திக்கலையா? இல்ல குழந்தை பெற்றுக்கலையா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல நிறைய பேருக்கு குழந்தை பெற்று வைக்கலையா? பாம்பன் சாமி சண்முகத்தை பாடி நிறைய அதிசயம் நடந்திருக்குது. சமீபத்தில் வந்துருக்குது. ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகளா பாம்பன் சாமியுடைய சண்முகம் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு. பாம்பன் சாமி கந்தசஷ்டி கவசம் பாடாம ஏன் சண்முக கவச கந்தசஷ்டி கவசத்தை அவர் வாழ்நாளின் தொடக்கத்தில் பாடியவர். ஆனால் பிறகு அதை மறுக்கிறாரு சொல்லக்கூடாது. சண்முக கவசம் ஒரு நூலை கொடுக்குறாரு. அப்ப என்ன அவருக்கு தான் நூல் வரணும்னு நினைக்கிறாரா? அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஒரு அருளாளர் இப்ப நீங்க கந்தசஷ்டி கவசம் படிக்கலாமா சண்முக கவசம் படிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னு சொல்லுவார். எது ஒண்ணுமோ அதை படிங்க, அவ்வளவுதான். நம்ம கதை அவ்வளவுதானே. ஆனால் கந்தசஷ்டி கவசத்துக்கு மேலும் சண்முக கவசம் ஏன் பாடினார் அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல உடனே குத்து இருந்து மந்திரம் இருக்கிற தந்திரங்கள்லாம் சொல்லக்கூடாது. கந்தசஷ்டி கவசம் என்பது 10ல் 1 இருக்குது. 10ல் 1 என்னன்னா, அம்பாளுக்கு கவசம் இருக்குது, சிவனுக்கு கவசம் இருக்குது, விநாயகனுக்கு கவசம் இருக்குது. அது மாதிரி முருகனை வழிபடுறவங்களுக்கு ஒரு கவசம். ஆனால் ஒரு முழுமையான கடவுளிடம் நீங்கள் வேண்டுகோள் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த குறையை தீர்ப்பதற்கு பாடப்பட்ட ஒரே நூல் சண்முகம். என்ன கேட்டா, திருஞான சம்பந்தர் பதிகத்தை விட பெருமையுடையது அப்படின்னு என்னால அழைச்சி சொல்ல முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? எப்படின்னு கேட்குறீங்களா? இதுல நீங்க தைரியமா சொல்றேன்னு பயப்படாதீங்க. திருஞான சம்பந்தர் உங்களுக்கு எப்போ அடிக்குதா சரியா கேட்குதான்னு தெரியல எனக்கு. நீங்க கேட்கிற முறையில இதை நான் சொல்றதுலாம் எப்போ அடிச்சுன்னு நீங்க மிதக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க காதுல அது ஏறணும். அப்படி இல்லைன்னா அது நான் எதை சொல்றேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு வந்து கொஞ்சம் கனகம் கிணத்துக்குள்ள இருந்து கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு சரியா கேட்டா சரி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் என்ன வேலை பண்ணார்? அவர் வந்து அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கையவர் மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெருமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிது ஆமி. அந்த முதல் பாட்டுக்கு என்ன அர்த்தம்? முதல் பாட்டிலேயே ரொம்ப ஈஸியான வழிப்பா. வினை தீர்த்தல் முதல்ல தலைகீழா கவுக்குறார். உலக தத்துவத்தை தலைகீழா கவுத்து பந்தடிக்கிறாருன்னு அர்த்தம் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். சின்ன குழந்தை ஒரு பந்தை உடச்சி தள்ளுது. என்ன பந்த? செத்தவனை எழுப்ப முடியாது அப்படின்னு சொன்ன பௌத்தத்தை ஒரே உதையில உதையுது. வினையை வெல்ல முடியாது என்று சொன்ன சமணத்தை ஒரே உதையில உதைக்குது. இதுதான் அவர் சொன்னோம். அவர் கொடுத்த உத. அதாவது இந்திய தத்துவத்தின் முடியாது என்ற முடிவை மாற்ற வந்த முதல் தலைவர் திருஞான சம்பந்தர். அந்த சின்ன குழந்தை உதைச்ச உதைதான் வினை தீர்தல் எளிது ஆம். இதுக்கு மேல வரலாறு இருக்குதா உங்களுக்கு? இந்த வரலாறு ஏதாவது சிக்கல் இருக்குதா? உங்களுக்கு தெரியும் பௌத்தத்துக்கான நூல் எது? மணிமேகலை. அதுல அதோட சார்புள்ள சிலப்பதிகாரத்துல கதை வரும். பெத்தவங்க வீட்டுல போய் ஒரு குழந்தை பால் செத்து போகுதில்ல, அந்த குழந்தை செத்துட்டு போய் சாவாத வீட்டுல கடுகு வாங்கி வா, சாவு இல்லாத வீட்டுல கடுகு வாங்கினா எல்லாருக்கையும் செத்துக்கிறாங்க. அப்ப அது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தம். சம்மணம் வருது. வினை தாண்டா உனக்கு எல்லாம் காரணம். கடவுளை ஏற்றுக்கல. வினையை வந்து பிட்டா போட்டு, அதாவது கம்ப்யூட்டர்ல டேட்டா சிஸ்டம் ஏற்றுற மாதிரி
அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சிலை செய்கிறீங்க, வள்ளலார் சிலை அப்படின்னா, ஒரு காலத்தில் சிற்பி மேலே இருந்து செதுக்கின்னு வருவான்ல கல்லில். இப்போ அப்படி கிடையாது. தைவான்லேருந்து கல்லை இறக்கிட்டு அந்த ஃபோட்டோவை கம்ப்யூட்டரில் கொடுத்தீங்கன்னா அவன் கையை ஒருத்தன் டிசைன் பண்ணிட்டு இருப்பான், காலை ஒருத்தன் டிசைன் பண்ணிட்டு இருப்பான், தலையை ஒருத்தன் டிசைன் பண்ணிட்டு இருப்பான். எல்லாம் கம்ப்யூட்டரில் ஏற்றனோடனே அந்த கல்லை அந்த கம்ப்யூட்டரையே செதுக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி வினையை பிரித்தவங்க சமணர்கள். உங்களுக்கு இந்த சைவ சமய பக்த ஜனசபையில் யாராவது ஒழுங்காக வேலை செய்யலையா, அதுக்கு ஒரு மந்திரம். இங்கே வாடகை யாராவது கொடுக்கலையா, அதுக்கு ஒரு மந்திரம். வாடகை இருக்கிறவன் சரியில்லையா, ஓட்டணுமா, அதுக்கு ஒரு மந்திரம். கொலை பண்ணிட்டியா, அதுக்கு ஒரு மந்திரம். நோயா, அதுக்கு ஒரு மந்திரம். இப்படி மந்திரவாதிகளா ஆனது நாம யாரால? சமணர்களா. அதில் என்ன விஷயம், எப்படி இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தருடைய வயிற்று வலியை நீக்கிறதுக்கு அவங்க சொல்ற மந்திரம் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற. கடல்ல மிதக்கிறதுக்கு அவங்க சொன்ன எந்த மந்திரமும் எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற. அது பரவாயில்ல, திருஞான சம்பந்தர் பாண்டியன் கிட்ட போறாரு, அங்க எத்தனை மந்திரம் ஓதுறாங்க. அவன் பூணும் போல அவனுக்கு வயிற்று வலியும் சேரல. மந்திரத்தை நீங்க நினைச்சுக்கிறீங்க மந்திரம், நாம சொல்ற மந்திரம் நமக்கு ஒன்னே ஒன்றுதான், சிவய நம. நமசிவாயங்கிறது பேர். இப்ப என்னால அது விளக்கத்துக்கு நேரம் இல்லை. நமசிவாய அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா அது இறைவனுடைய பெயர். சிவய நம, நீட்டவும் கூடாது, முழக்கவும் கூடாது. சிவய நம அப்படின்னு ஒரே மாத்திரை அளவில் உச்சரிச்சு அதான் மந்திரம். நமசிவயன்னு சொன்னீங்கன்னா ஆணவம் தான் வரும், கடவுள் வரமாட்டார். சிவய நமன்னு சொன்னீங்கன்னா தான் கடவுள் வருவார். நான் முதலா ஓதில் அருள் நாடார், சி முதலா சென்று நீ ஓது. திருவருட்பயன், உண்மை விளக்கம், இந்த நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதி இருக்கும். உமாபதி சிவாச்சாரியார் கொடுத்த விதி இருக்கு. அவரை தாண்டி விதி சொல்றதுக்கு யாரும் இல்லை. உங்களுக்கு நமச்சிவாய ஏன் முதல்ல தீட்சை பண்ணும்போது கொடுக்குறாங்கன்னா, முதல்ல கடவுள் பேர் ஞாபகம் வரத்தான்றதுக்கு, அப்புறம் தான் மந்திரம். இந்த சிவய நம என்பது இந்த உலகத்துக்கு தெளிவாக நிலைநாட்டப்படுவதற்கு வந்த ஒரு மிகப்பெரிய மனிதர் தான் திருஞான சம்பந்தர். அவர் தான் முதல்ல கடவுள் அவருக்கு பால் கொடுக்கும் போதே பால் கிண்ணத்துல சிவய நம என்று எழுதி கொடுக்குறான். நீங்க வெறும் பால் கொடுத்தான்னு நினைக்காதீங்க. சிவய நம என்று பொறிக்கப்பட்ட கிண்ணத்தில் தான் பால் கொடுத்தான். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறான், தாளம் கொடுக்குறான் பாடுறதுக்கு. அந்த தாளத்தில் சிவய நம என்று பொறிக்கப்பட்டிருந்தது. திருஞான சம்பந்தருக்கு பல்லக்கு கொடுக்கிறான், அதில் ஏறும்போது சிவய நம என்று சொல்லி ஏறினார் தலைவர். என்ன அர்த்தம் தெரியுமாதுல்ல? சிவய நம என்ற 5 எழுத்து முடிவை இந்த உலகத்திற்கு வேதம் முதலாக இனி வருங்காலத்திற்கும் அறிவித்து நிலைநாட்ட வேண்டிய தலைமை குருவாக திருஞான சம்பந்தர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பொருள். இதெல்லாம் அதோட இதெல்லாம் ஏன் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், அவர் தான் இப்ப பிரச்சனையே. யாருக்கு? நம்ம பாம்பனாருக்கும் சரி, வள்ளலாருக்கும் சரி. இப்போ இந்த திருஞான சம்பந்தர் சொல்லி வச்சு அனுபவிச்சு போன இந்த விஷயத்துல யாரும் முரண்படல. எது வரைக்கும்? பெரிய புராணம் வரைக்கும் யாரும் முரண்படல. சரி, அருணகிரிநாதர் முரண்பட்டாரா? கடவுள் பேரை தான் மாத்தினார், முருகன் சொன்னார். சரி, அவரை பின்பற்றி வந்த யாரு? தாய்மானவர், இந்த பக்கம் குமரகுருபரர், யாராவது மாத்தினாங்களா? மாத்தல. அதே சமயத்துல வீரசைவத்துல வந்தவர்களும் முருகனை கொண்டு வருகிறார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் தமிழ் வரலாறுல மிக பழமையான வரலாற்றோடு தொடர்பு உடையவர். எப்போ? கொம்பு எடுத்த காலத்துல, எலும்பு எடுத்த காலத்துல, இரும்பு எடுத்த காலத்துல, அப்புறம் இப்ப தங்கம் வரைக்கும் எல்லா காலத்திலேயும் வரலாற்று தொடர்ச்சி உடைய கடவுள் அனுபவத்தினுடைய சேர்விடம் முருகன். அவ்வளவுதான். உங்களுக்கு இதை புரிஞ்சதுக்கு ஒரு வித்தியாசம் வேணும். இப்ப கடவுள்னு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒருவேளை அதை சொன்னா நல்லாதான் இருக்கும். 2 பேருக்கும் பொதுவான விஷயம். கடவுள் நாம புரிஞ்சுக்கிறதுக்கும், உங்களுக்கு கடவுள்னா யார தெரியும்? கடவுள்னா உங்களுக்கு யாருக்காவது கடவுள் தெரியுமா? யாருமே கடவுள் தெரியாது.
கடவுள் என்று நீங்கள் யாரை சொல்லுவீர்? இதுதான் வள்ளலார் வெளியே வந்ததுக்கு காரணம். இதுதான் பாம்பனாரும் வெளியே வந்திருக்கார். சைவத்தார் வைதிக சைவ சித்தாந்தம் போட்டதே அதுக்கு தான். அவர் அத்தியாசிரமம் முதல்ல அதிகமான, அதாவது நல்ல ஒழுக்கம். ஆசிரமம்னா ஒழுக்கம், அத்தியாசிரமம்னா மேலான ஒழுக்கம். அது இருந்தாதான் சுத்தாத்விதம் தெரியும். அது இருந்தாதான் வைதிக சைவ சித்தாந்தம் பேர். அத்தியாசிரம சுத்தாத்வித வைதிக சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தத்துக்கு பேர், அவர் கொடுத்த பேர். வள்ளலார் என்ன பண்றாரு? சமரசம் பண்ணி அப்புறம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் சன்மார்க்கம்ன்றார். சமரச சுத்த சன்மார்க்கம், வெறும் சன்மார்க்கம் கிடையாது. நாம சரியை கிரியை யோகம் ஞானம் சைவத்தில் சொல்லுவோம். அவர் ஞான சரியிலிருந்து ஸ்டார்ட் பண்றார். நீங்க சரியிலிருந்து தொடங்குறது வேற, ஞான சரியிலிருந்து தொடங்குறது வேற. உங்களுக்கு தெரியும், ஞான சரியை உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பை விட்டு கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து பாருங்கல்ல. ஞான சரியிலிருந்து தொடங்குற விஷயத்துலதான் சமரசம் பண்ணதுக்கு மேல ஒரு சுத்தம் வேணுங்கிறார். பாம்பனார் சமரசத்தை அத்தியாசிரமத்துல சொல்றார், சுத்தத்தை சுத்தாத்விதத்துல சொல்றார். அவர் சன்மார்க்கங்கிறாரு, இவர் வைதிக சைவ சித்தாந்தங்கிறார். நேற்று இந்த நாள் தாய்மானவர் படிக்கும்போது நான் தெரிஞ்சா படித்தேன், ஒரு பாட்டு படித்தேன், ஞாபகம் இருக்கா? தாய்மானவர் பாட்டில் ஒரு அதிசயம் இருக்கு. ஏன்னா நீங்களாம் வரல இல்லை, அன்னைக்கு மழை ஒரு 7 பேர் 6 பேர் தான் இருந்தோம். அன்னைக்கு படிச்சுட்டு கடைசியா ஒரு பாட்டு படித்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சைவ சித்தாந்தமும் 5 எழுத்தும் சத்தியம் அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க ஊர்ல மழை இல்லை, அது உண்மைன்னா மழை பெய்யட்டோங்கிற. அன்னைக்கு நான் அந்த பாட்டை படிக்கிற அன்னைக்கு 3 நாள் மழை. அது எனக்கு அந்த பாட்டு தெரியாது. எப்படி முடிக்கும் போது ஓஹோ, அந்த தாய்மானவர் பாட்டுக்கு இருக்கிற உண்மை நமக்கு அன்னைக்கு அனுபவிக்க வச்சது எங்களை. அப்ப சைவ சித்தாந்தத்தை உண்மைன்னு சொன்ன தாய்மானவர் தப்பானவர்னு வள்ளலார் சொல்லணும். சரியான உங்க பாணியில நான் தான் சரியான சொல்லுவேன் தானே கரெக்டு. நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நான் புறங்கவிய, அதாவது என்னது 5 திருமுறை வரைக்கும் அது வந்து அந்த டைலாக்லாம் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒரு நாள் முடிகிற விஷயம் இல்லை. நான் தெளிவா இருக்கிறப்பா. வள்ளலார் ஆளுடைய என்ன பண்றாரு? பிள்ளை அருள்மாலை, ஆளுடைய அடிகள் அருள்மாலை, ஆளுடைய அரசுகள் அருள்மாலை, ஆளுடைய நம்பிகள் அருள்மாலை. இதுக்கு என்ன பேர் தெரியுமா? திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க எல்லாரையும் வணங்குறார். இப்ப அவங்க சைவரு, இவரு சைவர் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றது என்ன அதுல இருக்கு? அப்ப என்ன, எப்படி அதை நான் இவர் சைவர்னு நான் வள்ளலார் சொல்ல மாட்டேன். எனக்கு எங்க பிடிச்சதுன்னா, எனக்கு இது உடைக்கிறதுக்கு எங்க உடைக்கிறதுன்னு இல்லை, இதை புரிய வைக்கிறது எங்கன்னா, சைவ சித்தாந்தங்கிற பேர் எப்ப வந்தது, யார் கொடுத்தது? சரி, பதி பசு பாசம் இந்த பேர்லாம் வடமொழி சொல் தான். அதே மாதிரி சைவ சித்தாந்தங்கிற பேரும் வடமொழி சொல் தான். அதனாலேயே நாம் இந்த கருத்தரங்குலாம் போவோம்ல, இந்த வாத்தியாரங்க படிக்கிற கருத்தரங்கு, அங்கே எனக்கு சண்டை வரும். என்ன சண்டை வரும்னா, நான் சைவ சித்தாந்தம் தமிழர் கொள்கை, அவன் வருவான் கட்சி கட்டிங்க, பௌத்தம் தாயா தமிழ்நாட்டு கொள்கைன்னு சண்டைக்கு வருவான் என்கிட்ட. வேணா மணிமேகலை தானே பழமையான நூல், பல இடங்களில் சண்டை நடந்தது. ஏன் நான் அதில் எங்கேயா தமிழ் இதுன்னு கேட்பான். உங்க முன்னாடி நீங்க இந்த கதையை பேசுறது, சொற்பொழிவு, வாத்தியாரை கூட்டுறது, அவங்க கதை பாடுறது, அங்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த வாத்தியார்கிட்ட இந்த இலக்கிய வரலாறுக்குள்ள சண்டை போட்டு நீங்க யாரைய கூட விடுங்க பார்ப்போம். அதை ஆதாரபூர்வமா தெளிவா சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? இப்ப நீங்க தமிழர் கொள்கைன்னு எழுதுறாங்க இல்லையா, காசு பிள்ளை எழுதுறாரு, தமிழர் மதம் மரபினடிகள் எழுதுறாரு, எல்லாம் வரலாறுக்கு புக்கு இருக்குதா இல்லையா? ஒன்னும் கேட்டா இன்னொருத்தர் எழுதுறாரு, உலகம் முழுக்க சிவன் தான், அல்லாவும் சிவன் தான், கிறிஸ்துவன் சிவன் தான், புக்குலாம் இருக்குது உங்களுக்கு. அவருக்கு விருதான் சுப்பிரமணியன் தான் அவர் பேரும், சிவன்ற தலைப்பிலே புக்கு இருக்குது. இது எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, இத என்னுடைய ஆறாமையில சொல்றது வேற,
இப்போ நான் அதுக்குள்ள ஆசை வச்சு அதுக்கு அதிகப்படியா எண்ணித்தான் எல்லாம் அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அதுக்குள்ள நீங்க வரலாற்றை காட்டணும். அப்படி காட்டல அப்படின்னு சொன்னா நீ தமிழ்லயே சிவனுங்கிற பேர் காணும், அதுவே தமிழ்ல சொல்லு, தமிழ் சொல்லு இல்லைங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை அதிகமா இருக்கு. என்ன மனுஷன் யூனிவர்சிட்டியில கிளாஸ் ஒரு மாதிரி இருக்குது, இங்க நம்மள இந்த மாதிரி போனா நம்ம மண்டா குழம்பாவது என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ஏன் இது இன்னும் தெளிவா சொல்றோம் அப்படின்னா, இப்ப சிவனோடு ஒக்கும் தெய்வம், இந்த சிவன் உடனே சிவன் எனும் மங்கள குணத்தனாதலின் சிவன் அழித்தல் கடவுளா அருள் அன்பே சிவன் இதெல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஒரே அமைதியா இருக்கு. அதாவது அதுக்கு தான் நான் எப்படி கேட்டேன், கடவுள்னா என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு கடவுளை பத்தி தெரியுமா? அர்த்தம் சொல்லக்கூடாது. கடந்த உள்பொருளாக இருப்பது கடவுள்னா அர்த்தம் சொல்லக்கூடாது. நான் சொல்றது சைவ சமய பக்த ஜனசபைக்குள்ள ஒரு கடவுளை அனுபவிக்க வேண்டியது சார். என்ன கேட்டா கடவுள் சத்தியம் சார், அது எனக்கு நல்ல அனுபவமா இருக்கு, அது ஒன்றும் சந்தேகம். இங்கே நான் இன்னைக்கு சொற்பொழிவு பண்றேன்னா தொடர்ந்து கடவுள் எனக்கு அனுபவம் தர்றாரு. அந்த சத்தியத்துல தான் இவ்வளவு விஷயம் பேசுறேன். உங்களுக்கு தெரியாது, இந்த சக்தியில எனக்கு மிகப்பெரிய கடவுள் அருள் பண்ணிருக்காரு, உங்களுக்கு அது தெரியாது. ஆனா முதல் நாள் நான் பேச ஆரம்பிச்ச போது நடுநடுவில் போன்லாம் தடை வந்துன்னு பேச ஆரம்பிச்சேனா இல்லையா? இன்னைக்கு நான் பேசுறதுக்கு முதல் நாள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம்னா சொற்பொழிவு இல்லை சார், அனுபவம். அதெல்லாம் பெருசா சொல்ல முடியாது. ஏன்னா அதை அனுபவிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்காது எனக்கு தெரியாது. சொற்பொழிவு மட்டும்தான் என்னால் பண்ண முடியாது. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்காக கடவுள் எல்லாவற்றையும் திட்டமிடுகிறாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, காசி இந்து யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு வேலைக்கு போனோம். இங்க தமிழ் டெவலப்மெண்ட் டைரக்டரா இருந்தவர் என்ன அப்ளிகேஷன் போடுறது வேலை நடக்குது. அங்க இருக்கிற ஒருத்தன் அங்க இருக்கிற ஆளை போடுறதுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் ஒரு கிளாஸ் போட்டான். நான் சென்னைக்கு 88ல வரேன், 88 89ல வரேன். காலையில சைக்கிள் ₹1 கொடுத்துட்டு ஆதம்பாக்கம் போயிட்டு ஹிந்தி படித்தேன். சாயங்காலம் ராமகிருஷ்ணா மடம் போய் வடமொழி படித்தேன். பகல லைப்ரரிக்கு 1 வருஷம் தான் பாடம் படித்தேன். 2வது வருஷம்லாம் நம்ம வாத்தியார்கள் தகராறுல நமக்கு பாடம் நடத்தலன்னு வச்சுங்களேன். இது 2004ல கடவுள் எனக்கு எத்தனை வருஷம், 88க்கும் 14 வருஷத்துக்கு முன்னாடியே என் எதிர்காலத்தை அவன் செயல்படுத்திக்கிறான். இது எப்ப தெரியுது? 14 வருஷம் கழிச்சு தெரியுது. ஓ, நம்மள அன்னைக்கு படிக்க வச்சதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு நாங்க போகணும்ன்ற விஷயம் இருக்குது தடை இல்லாம. இது எப்ப தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த 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 செட்டப் பண்ணுவான் உங்களுக்கு, நீங்க பண்ணுவான். ஆனா உங்களை உங்க மூலமா ஜெயிக்க வைப்பான். இது முருகன் தான் செய்வான், வேற எவனும் செய்ய மாட்டான். அதுதான் நக்கீரர் ஒரு நீயாக தோன்றிய பெறலரும் பரிசினை நல்குமதி. அதாவது நீதான் பெரிய ஆளு கொடுக்கறதுல அப்படின்னு சொல்றது நம்ம சொற்பொழிவாளர் சொல்றது. அது இல்ல, அனுபவத்தாளி சொல்றது என்னன்னா, நீயே ஜெயிக்கிறப்பான் உன்னை உருவாக்குற ஒரே கடவுள் அனுபவம் முருகன் கிட்ட மட்டும்தான். எப்படி தெரியுமா அதுக்கு அர்த்தம்? சின்னதா எளிமையா சொல்லிடுறேன். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஒருத்தனுக்கு உதவி செய்யணும். இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் கடை வைக்க போறான் சார், அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டீங்க சார். கடை வச்சவன் ஒண்ணு இங்க துணை வேண்ட தாண்டவனே சொல்லுவாரு. ஒருத்தன் சைக்கிள்லயே அவன் படிக்க வருவாரான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஏதோ சைக்கிள் கடை வைக்கிறதுக்கு அவன் சைக்கிள் நல்லா தொடச்சி அழகு பார்ப்பான். உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு, உனக்கு சைக்கிள் கடை, ஏன்னா அதை ரொம்ப அழகு பார்க்கற இல்லை மெக்கானிக் மாதிரி, அதுக்கு 10,000 ரூபாய் தர சைக்கிள் கடை தான். அவன் சைக்கிள் கடை வச்சு அந்த சீட்டு சைக்கிள் சீட்டுக்கு இல்லை அந்த தயார் பண்ணுறதுக்கு டெவலப் ஆனான். இப்போ அவன் உலக நாடுகள் 15 நாடுகளில் என்ன வச்சுருக்கிறான், பிரான்ச் வச்சு. அந்த அன்னாசரிஸ் டிபார்ட்மெண்ட் செமினார் ஒவ்வொன்றுத்துக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு பேக் ஃப்ரீயாக கொடுத்துருவான். இது வரைக்கும் அவன் 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். இது மீட்டிங்ல சொல்றாரு, பெருமையா சொல்றாரு, என்னத்து சொல்றாரு அவரு, நான் கடன் கொடுத்தேன் அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி கடவுள் செய்ய மாட்டான். இன்னைக்கு நீ தானே வளர்ந்த, நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு கடவுள் பார்த்து சொல்ற அனுபவம் தெரியும் போது உங்களுக்கு முருகன் தெரியும், வேற யாரும் தெரியுமா? இதுதான் முருகன் வரலாம்.
சிவன்ல கிடையாது, அம்பாவில் கிடையாது, வேற விநாயகன்ல கிடையாது, எதுலையும் கிடையாது. இதுதான் அல்டிமேட். அல்டிமேட்டுங்கிறது தான் முருகன், வேற ஒண்ணும் இல்லை. அப்பவும் நீங்க முருகன் கையில வேல் வச்சுக்கலாம் நினைக்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு வரும்போது எந்த கடவுள் முன்னாடி போயிருந்தாலும் கடவுள் பேதம் தெரியாது. முருகன்கிற பேரையே மறந்தணும் நீங்க. இங்க முருகன் சொல்லிட்டு உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப கடவுள் ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். இப்ப உங்க பேர் என்ன? சும்மா சொல்லுங்க. இளங்கோவை பார்த்த உடனே இந்த இளங்கோ எனக்கு ஞாபகம் வருவாரா, சிலப்பதிகார இளங்கோ ஞாபகம் வருவாரா? அந்த இளங்கோ நான் பார்க்கல. ஆனா இந்த இளங்கோ சொல்லும் போது எனக்கு சிலப்பதிகார ஞாபகம் வரும். ஆனா அவரு ஞாபகம் வர மாட்டார். அப்படித்தானே அதுக்கு அர்த்தம். அவரு பாரு இப்ப கரண்டா வருது. அப்போ இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, ஆனா இளங்கோவன் என்ற பெயரால் யார் தெரிவார் உங்களுக்கு? கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் தெரியும். இளங்கோவன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கேட்டிருக்கேன். இளங்கோவன் என்ன? குட்டி ராஜா, சின்ன ராஜான்னு அர்த்தம். இளம் போ சிற்றரசன் சொல்லக்கூடாது. இளவரசன். இளவரசன் தானே இளம்போ. அது ஞாபகம் வந்தா யார் இளவரசன்? கரிகாலனா அல்லது ராமச்சந்திரனா அந்த மாதிரி ஞாபகம் வரணும். ஆனா இளவரசன் யாராவது ஞாபகம் வரும் உங்களுக்கு? இளவரசன் யாரு? இளவரசன் யாருன்னா நீங்களா? யாருமே உங்களுக்கு தெரியாது. ராஜராஜன் பையன் இளவரசன் ராஜேந்திரன் தெரியும். ஆனா இளவரசன் யாரும் தெரியுமா உங்களுக்கு? கக்கேன் முடிக்கிறீங்க. அதான் கடவுள். சிவன் தெரியும், அம்பாள் தெரியும், முருகன் தெரியும். ஆனா கடவுள் தெரியுமா? அப்படி தெரிஞ்சா அந்த இடத்துக்கு வர்றதுக்கா முன்னாடி இருக்கிறவங்க முருகன். அவ்வளவுதான். எப்படி பிடிப்பீங்க அத? இதை எப்படி தெரிஞ்சுக்கீங்க? எப்ப வெளியே வரணும்? இந்த அனுபவத்துக்கு நீங்க இதுல வெளியே வரணும். எப்படி வருவீங்க? மாணிக்கவாசகர் ஒண்ணு போதும் இதுக்கலாம். நான் பாட்டெல்லாம் இப்ப படிக்க மாட்டேன். நான் இப்ப தனிப்பட்ட முறையிலே இப்போ வள்ளலார் யாருன்னு சொல்றதுதான் இதை சொல்றேன். நான் ஏதோ சொந்த கதை சோக கதை சொல்றேன், இல்ல உங்களுக்கு ஏதோ கதை பாடணும்னு செய்ய போறீங்க. இது இப்படிதான் புரிஞ்சுக்கணும். என்ன இது இப்படி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரும் உறவு வேண்டும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமரும் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவரமை. என்ன சொல்ல வர்றாருன்னா, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறேன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நான் போய் புரிய முடியும். உங்களுக்கு அனுபவத்துல வள்ளலார் யார்? அந்த மாதிரி நத்த முடியும் எனக்கு. அது இன்னும் நத்தினா நான் உலகம் முழுக்க சொற்பொழி பண்ணி நிறுத்தினேன். எதுக்கு தனித்தனியா பண்ணிக்கிறேன்? என்ன விஷயம்னா, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறவனுடைய உறவு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்ற அவரு ஒருமையுடன் திருமலரடி நினைக்கின்ற உத்தமன் உறவு வேண்டும் மொத பாட்டிலே பேசுறாரா இல்லையா? அந்த கோட்டை தெய்வமணிமாவில உத்தமன் உறவு வேணும்னு கேட்டாரா இல்லையா? கேட்டார். அவருடைய முக்கியமான நூல் எது? அருட்பெருஞ்சோதி அகவல். அருட்பெருஞ்சோதி அகவலோட இறுதியில என்ன கேட்கிறாரு? உத்தமன் ஆகுக ஓங்குக கேட்கிறாரா இல்லையா? கடைசி அகவலுக்கு முன்னாடி அகவல் கேட்கிறாரா இல்லையா? மொத பாட்டுல உத்தமனை கேட்டவரு கடைசி பாட்டுல தான் அவர் அனுபவத்துல மாறுறாரு. ஏன் வேற பேர் போடணும்? நீங்க போட்டுலாம்ல. சரி, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் உறவுனா என்ன? எவ்வுயிரும் பொதுவென எல்லா உயிருக்குள்ள நடமிடும் எம்பெருமானை தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? அப்புறம் என்னது? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் சொல்ல வேண்டிய நுட்பம் என்ன? எப்படி வாட முடியும்? இப்போ நாம கடற்கேறதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போட்டா நல்லது ஒருத்தர் சொல்லுவார். இன்னொருத்தர் இல்ல முருகனுக்கு அபிஷேகம் பண்ணா நல்லதுன்றார். இன்னொருத்தர் இல்ல திருவிழா நடத்தினா நல்லது. இன்னொருத்தர் வேல் செஞ்சு கொடுத்தா நல்லதுன்றார். இப்ப எது நல்லது? உடனே நான் பாட்டு படிக்கக்கூடாது, நல்ல முடிஞ்சதை செய்ப்பா அதான் நல்லதுன்னா பாட்டு இருக்குது. அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை.
இதெல்லாம் செஞ்சு செஞ்சு மேல வரான்ல. இப்ப நான் 10 பேர் சாப்பாடு போட்டா வேல் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பணக்காரன் ஆகணும்னா இல்ல பிச்சைக்காரன் ஆகணும்? பணக்காரன் ஆயிடுமா? பணக்காரன் ஆகணும் சாப்பாடு போட்டாதான் பணக்காரன் ஆகணும். சாப்பாடு போடும் போதே நான் கேண்டுகோள் வைப்பேன். இல்ல ஒரு நோய் தீர்றதுக்கு வைப்பேன், இல்ல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வைப்பேன், ஏதாவது ஒரு நடக்கணும். இப்ப பணக்காரன் ஆகணும்னு கேட்கிறவங்களுக்கு தான் அது சரி. பணக்காரன் ஆனா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த பிறப்பு அதில் பாதாளத்துக்கு போயிடும். இப்போ கடவுள் கலெக்டரு, அமைச்சர், வைஸ் சான்சலர் பதவி கொடுத்தவங்க எல்லாம் பிரார் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த பிறப்பு எப்படி ஆகணும்? ரொம்ப போச்சு. அதாவது எப்போ உங்களுக்கு பெரிய விஷயம் கொடுக்குறாங்கன்னா போட்டு தள்ளது அதிகமா இருக்கும். குப்பை போக்குறவன் அடுத்த பிறப்புல சித்தராயிடுவான். தெரியுமா அவங்களுக்கு? இந்த ரோட்ல அதிகமா இருப்பாங்க, குப்பை பையில ஒன்று தூக்கி மாட்டின்னு போறான்ல, அவன் அடுத்த பிறப்புல சித்தராக போறான். ஏன்னா உங்க குப்பையை அவன் பொறுக்கிக்கிறான். நீங்க கோயில் கட்டுறோம்னா கோயில் கட்டணும் சத்தியமா அது நீங்க ஏதாவது கோச்சிங் போறீங்க அப்படின்னா, அதாவது அவனை வச்சுதான் கடவுள் விளையாடிட்டு இருப்பாரு. ஏன்னா அவன் இல்லைன்னா அவர் கோயில் கட்டுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். ஞானி ஆயிட்டான்னா கோயில் கட்டுவானா? கோயில் கட்டுற ஞானி திருநின்ற ஊர்ல அது வேற. இப்ப ஞானி ஆயிட்டா நான் ஏன் பூஜை பண்ணுவான்? இது போல அது பண்ணிட்டு இருக்க மாட்டோம்ல. அப்போ ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சொல்றாருல்ல, யாரு? அப்பரடிகள். ஞானத்தை தாண்டி கருணையில செய்யணும் வள்ளலார் வராரு. அதுக்குள்ள தடையெல்லாம் நீக்கணும். சமய ஆச்சாரம், மத ஆச்சாரம், ஜாதி ஆச்சாரம், இப்படி எத்தனை ஆச்சாரங்கள் இருக்கோ அத்தனை ஆச்சாரங்களையும் நீக்கணும். அதுதான் வள்ளலார் சொல்றாரு. அது முடியுமா? அது ஏன் அவர் பேசினார்? வள்ளலார் அது நால்வர் பேசிட்டு சேக்கிழார் பேசிட்டு நல்லா தானே போயிட்டு இருந்தது நாடு. நடுவுல பிரச்சனை வந்துச்சு. நாடு அதே மாதிரி போயிட்டு இருந்தா வள்ளலார் பேச வேண்டிய வேலை கிடையாது. வள்ளலார் பேச வேண்டிய வேலை கிடையாது. அவர் ஏன் வந்தாருங்கிறத சொல்லி முடிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு போனோம். இப்ப யாருக்கு நிரூபிக்கலாம். இன்னும் ரெண்டே விஷயத்தை அடிப்படை வச்சுங்க வள்ளலார். அருணகிரிநாதரை பார்த்தாலே தெரியும். அருணகிரிநாதர் பாட்டுல அம்பாள், விநாயகன், முருகன், சிவன், திருமால் மொத்த பேர் இருப்பாங்க. அவங்க பேர்ல கூறு போடாதீங்கப்பா, ஒரு விஷயத்துக்கு வாங்க, அப்பதான் உங்களை யாரும் பிரிச்சு குளிர்காய மாட்டாங்கன்னு ஒன்னா சேர்க்கிறார். யார் தலைமையில? பெருமாள் தலைமையில. பெருமாள் என்ன முருகப்பெருமான் என்கிற சுவாமி தலைமையில எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கிறார். யாரு? ஜெயிச்சாரா? ஜெயிக்கல. ஜெயிக்க முடியல. பாடினது கரெக்டு. இது ஜெயிக்க வைக்கிறது யார்? நீங்க தானே, மக்கள் தானே. அந்த லெவலுக்கு வரல. ஏன்னா சார்பு இருக்கிற வரைக்கும் அவன் திருந்த மாட்டான்னு அர்த்தம். ஒண்ணும் இல்லை சார், உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்ப இங்க யாராவது ஒரே கடவுளை மட்டும் கும்புற ஆளுகிறீங்களா? யாருமே இருக்க மாட்டீங்களா? எழுதுறீங்களா? சந்தர்ப்பத்துக்கு கூட நைட்டா ஒரு பிரச்சனை வரும்போது நைட்டா சிவன் கோயிலுக்கு திருநள்ளாறுலாம் போயிட்டு வர மாட்டீங்களா? கடவுள் நான் நம்பலாம்ல. நல்லா காமெடி பண்ணி லட்சுமி யாரும் வச்சு கும்பிடல இல்லையா? இந்த சிவனை முருகனை கும்பிட்டோட லட்சுமியை லைட்டா ஓரமா வீட்டுல வச்சிருப்பீங்களா? அம்மா போயிடலாம் சொல்லக்கூடாது. அதாவது லட்சுமி சாமி எங்கேயாவது இல்லாத இருக்காத. அதாவது இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா அது அந்த மாதிரி ஒரு விஷயமே சும்மா பேசுறதுதான், வீம்புக்கு பேசுறதுதான். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எல்லா கடவுளும் இருந்து நீங்க எதை கும்பிட்டாலும் கடவுள்னு ஒண்ணு வர வர கடவுள் தெளிவா கடவுள் உங்க செயலை வச்சு பெரிய கடவுள்ங்கிற விஷயத்த காட்டிட்டு போவான். உங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் அதுக்குள்ள இருக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம். என்ன நான் சொன்னேன் தெரியுமா? அப்போ 1000 கடவுள்கிட்ட இந்த கடவுள்கிட்ட இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க போய் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை தேவைப்படும், அது எவ்வளவு பெரிய மன உளைச்சல், எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு தேவைப்படுதா இல்லையா? எத்தனை தடவை மனம் மோதுது. அதை தாண்டி உங்களால இருக்க முடியுமா? அது எக்ஸ்டென்ஷன் பேரு, வேற ஒண்ணும் இல்லை. எல்லாருக்குமானது இல்லை. உங்களால முடியும். நீங்க தரம் இருக்கிற மாதிரி நீங்க ஒரு ஆள் போலாம் சார், எல்லாருக்கும் எப்படி வரும்? சரி, மற்றதெல்லாம் கடவுளா இல்லையா? அது அந்த டீலிங் வாங்கலாம். லட்சுமி கடவுளா இல்லையா?
எல்லாமே கடவுள் தான். அதான் இப்ப பிரச்சனையேப்பா. அப்ப ஒரே கடவுள் தானே. எது கடவுள்? முருகனா சிவனா? முருகனா இல்லையா? இதுதான்ப்பா ரொம்ப போச்சு. அப்ப ஏன் அளவு லட்சுமி தான் இருக்கு. லட்சுமின்னு வச்சுக்கலாம். முதல்ல லட்சுமி வார்த்தை அப்புறம் பேசின்னு இருப்பான். ஏன்னா இப்ப நான் படிச்சவன் சரஸ்வதி தானே எனக்கு கடவுள். நாட்டுல அம்பா நான் சரஸ்வதி நடனம் விடலைன்னா எனக்கு எப்படி வரும்? சரி இதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு 7, 2, 9, 10ஆம் இடம் ஒழுங்கா இல்லைன்னா தொழில் கிடையாது. இப்ப அவங்க தானே பெரிய ஆளு கடவுள். நாம் இதுவும் சும்மா பேருக்கு தான் வச்சுக்கிறோம். இப்ப நம்ம அதிகமா போறது நவகிரகங்கள் தானே, ஜாதகத்தில் தானே போயிருக்கிறோம். இப்போ சிவன் தான் பெரியவன் எதை வச்சு சொல்றீங்க? அது பேர் புராணம். அவ்வளவுதானே. ஞானசம்பந்தர் சொன்னதுனால வேற. அப்ப உங்களுக்கு அடுத்தாலும் யாரும் பெரிய ஆள் கிடையாது. ஞானசம்பந்தர் என்ன சொன்னாரு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எப்படி தெரியும்? உங்க அறிவுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருஞான சம்பந்தர் இப்படி சொன்னோம்னா தெரியுது சார், நீங்க சொன்னா கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதுதான் கரெக்ட்னா சரி கொடுங்க. நடுவில் ஒரு சைவத்துட்டாங்க கொஞ்ச நேரம். அது இல்ல சைவத்துட்டாங்க என்னன்னா திருஞான சம்பந்தரை ஒத்துக்கிறவங்க ஆணவம் கண்மம் மாயை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? ஒத்துக்கிறாங்க. இப்ப நீங்க வாழறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில ஆணவமா வாழறீங்களா, வினைப்படி வாழறீங்களா, மாயையில வாழறீங்களா? 3 சேர்ந்து வாழறீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆணவத்துலதான் வாழும். உங்களுக்கு அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு பேனா கொடுக்குற, இல்லை புத்தகம் கொடுக்குற, அதாவது ஒரு பெண் பொன், எல்லா ஆசைக்கும் ஒரு பொருள் இருக்குல்ல. எத்தனை ஆசை வேணாலும் வச்சுங்க, எல்லா ஆசைக்கும் ஒரு பொருள் இருக்கு. அது பிள்ளை ஆசையா இருந்தாலும் சரி, பொண்டாட்டி ஆசையா இருந்தாலும் சரி, அம்மா ஆசையா இருந்தாலும் சரி, பேனா ஆசையா இருந்தாலும் சரி, போன் ஆசையா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆசை தானே. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பற்று அப்படின்ற பேர்ல வருது இல்ல. அதை வாங்கிக்கிட்டு அதுதான் உயர்ந்ததுன்னு முதல்ல பேசுவான். முதல்ல வாங்கிறதுக்கு பேர் மோகம். அதை உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு பேர் மதம். அதுதான் இதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு உருட்டுறான் பார், அது பேரு ஆராகம். அதுல பிரச்சனை வந்துட்டா கவலை, இன்னும் பிரச்சனை வந்துட்டா வாட்டம், அதை விட பிரச்சனை வந்தா உயிர் பேர். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம். இதை தவிர உங்க வாழ்க்கையில சிவனா இருந்தாலும் அதான். சிவன் தான் உயர்ந்த பொருள் சொன்னாலும் ஆனவன் தான். சிவனோடாயினும் ஈசனோடாயினும் ஆசை காரணமாக வருமேயானால் எல்லாமே ஆகும். இதுதான் லாஜிக். லாஜிக்னா தர்க்கமா நல்லவையா சொல்லும். இதுல நீங்க அப்படி பிடிச்சாதான், நீங்க சிவன் ஒரு ஆள், இப்ப எங்க இருக்கிற எல்லாரையும் விட்டுட்டு நீங்க ஒரு ஆள் அப்படி பிடிச்சாதான் சிவனை தாண்டி இன்னொரு கடவுள் அப்படிங்கிற பேச்சு உங்களுக்கு வேணுமா? வேணாம் இல்ல. ஏன் வேணாம்? கடவுளை தூக்கி வைக்கிட்டார் ஓரமா. அங்க கடவுள்ங்கிறது திருஞான சம்பந்தர் பாட்டிலையோ அல்லது பாம்பனார் பாட்டிலையோ கிடையாது. உங்களுக்கு கடவுளை வேற மாதிரி சொல்லணும். நீங்க திருஞான சம்பந்தர் சொன்னதுனால சிவன், அல்லது மற்றவங்க சொன்னதுனால சிவன் சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். உங்களுக்கு கடவுளை பத்தி என்ன இருங்க. இதுதான் வள்ளலார். நான் சொல்றதே வள்ளலார் ஏன் வந்தாருங்கிற கால சூழல். இப்ப இப்படி டீல் பண்ணீங்கன்னா தான் நீங்க இது தெளிவான தத்துவத்தை வள்ளலாருங்கிற ஒரு தனியால் வர வேண்டிய காலகட்டம் ஏன் வந்தது. ஒழிவில் ஒடுக்கும் அப்படிங்கிறத வள்ளல் குருராயன் வாது வென்ற சம்பந்தன் சொல்றார். யாரு? ஒழிவில் ஒடுக்கம் பாடின தன்னுடைய வள்ளல். அவர் கொடுக்கிறார் வள்ளல் குருராயன் வாது வென்ற சம்பந்தன். இந்த அதுதான் திருஞான சம்பந்தர் தான் முதல்ல வள்ளலார் இந்த பேரை அவர் கொடுக்கிறார். அப்புறம் அவரு கண்ணுடைய வள்ளலார் அவர் பேர். அதுக்கப்புறம் ராமலிங்கருக்கு அந்த பேர் வருது. இப்போ கடவுள் என்பதை ஒரு தனி மனிதன் எப்படி அனுபவிக்கிறான்? கடவுள் உண்டு என்பது நிஜமானால், இல்லை என்றால் கடவுளை பற்றிய படிப்பு தான் நடக்கிறது. அவ்வளவுதான்.
எப்ப கடவுள் தெரியும்? அது சொல்லுங்க, ஒரு விடை சொல்லிட்டீங்கன்னா. வள்ளலாருங்கிற ஒரு ஆளு எல்லா உயிருக்குள்ளும் இருக்கிற கடவுளை தான் நான் பார்க்கணும்னு வலியுறுத்துறாருல்ல, அவர் சொன்ன அந்த முறையில தான் சைவ சித்தாந்தங்கிறது சாத்திரமா இருக்குதுங்கிறத பாமனார் சொல்றார். ரெண்டு பேரும் வேற இல்லை. இந்த ரூட்லயே கொண்டு வந்து வள்ளலார் போன இடத்துக்கு போகணும். இது எதுவுமே தேவையில்லை, எல்லா மனிதர்களும் இந்த ரூட்டுக்கு வரலாம். அது வள்ளலார். ரெண்டு பேரும் ஒரே விஷயம்தான். என்ன கேட்டா, இதை நம்ம பேசினா நிறைய நாள் பேசிக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதாவது இந்த வெளிக்கு உள்வெளி கலத்தல் தான் வள்ளலார் அனுபவம். அந்த விஷயம் தான் தகராறு ரகசியம் பாம்பனார் பேசணும். அதனாலதான் அருமுக சிவன் சொன்னாங்க. ஏன் அருமுக சிவன் வலியுறுத்தணும் முருகனை? அவரை சண்முக தெய்வமணின்னு ஏன் சொல்லணும்? ஏன் அருட்பெருஞ்சோதி அகவல்ல முதல்ல தொடங்குறதுன்னா, முதல் அகவல் அருட்பெருஞ்சோதி அகவல்ல சிவநெறி, இதுதான் முதல் வரி. ஏன் சிவன்? அவர் ஏன் சைவ சித்த அந்த சிவங்கிற பேரை ஏன் இருக்கணும்? அவர் புதுசா ஏன் பேர் கொடுக்கல? அருட்பெருஞ்சோதி தான் சொல்றாரு. ஆதி மந்தம் இல்ல அருட்பெருஞ்சோதி மாணிக்கவாசர் சொன்னாலும் அந்த அருட்பெருஞ்சோதி அகவல்ல சிவங்கிற வார்த்தையை தூக்கி போட்டாம ஏன் பேசினார்? ஏன் பேசினார்? ஏன்னா இந்த உள்ள பரப்பி பதிய வச்சிருக்கிற விஷயத்தை உடைக்கிறது கடினம். அம்பாவில் நிக்கிறதா விநாயகர் எண்ணிக்கை அவன் மேல வர்றது. அதனால என்ன பண்ணாரு, நேரா கத்திரிக்கோலை போட்டார். கத்திரிக்கோலை போட்டு இதுக்குள்ளேயே போவார். மனுஷனை முதல்ல நீ பாரு, அவனுக்குள்ளே கடவுள் இருக்கு. கடவுள்ங்கிற வடிவத்துல நீ கடவுளை தேட முடியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் கடவுள். ஒரே மாதிரி நினைக்கிற ஒரு ஆள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரே மாதிரி நினைக்கிற ஆள் கடவுள். அதுல கொஞ்சம் நல்லா நீங்க அந்த அந்த வார்த்தையில பிசகாம கேட்கணும். எதுல? இப்ப நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா, இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா, அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரா? கடவுள் கடவுள் எப்படி நினைக்கிறாரு? நான் பேருக்கு நீங்க ஏன் கேட்கணும்? நீங்க நல்லா இருக்கணும் அவர் நினைச்சிருந்தா அப்படி கேட்டுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற, எனக்கு இருக்கிற பிரச்சனை. உங்களோட எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் கடவுள் ஒரே மாதிரி நினைக்கிறார் நான் சொல்லிட்டேன். ஆனா அது நடப்புல தெரியலையே, நடப்புல தெரியல இல்ல. ஆனா கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எப்படி சொல்றது? அதுதான் வள்ளலார் கொள்கை. அதுக்குள்ள கர்மாவை விளக்காம வள்ளலாரை விளக்க முடியாது. நீங்க எந்த அளவுக்கு பக்குவம் அடைஞ்சிருக்கிறீர்களோ அதுக்கேற்ற சூழல் கொடுப்பான். நீங்க எந்த அளவுக்கு முன் பிறவியில கேட்டீங்களோ அதை தெளிய வைக்கிறதுக்கு இந்த பிறப்புல உங்களுக்கு பிறப்பு அந்த என்னது குடும்பம். இப்ப சில பேருக்கு ஒரு மாதிரி வரும், சில பேருக்கு ஒரு மாதிரி வரும். ஏன் வருது அது? சரி, இதுக்கு கேள்வி இப்படிலாம் பதில் இந்த தொப்புள்வாதிகள் மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. முற்பொழில வினைனா இப்ப எப்படி முற்பிறவி வினை வந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னது குடும்பம்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். அதுல என்ன சொன்னேன்? ஏன் வினையில ஏன் புள்ள வந்தது, ஏன் வினையில என் பொண்டாட்டி வந்தது, என் பொண்டாட்டி வினையில நான் வந்தேன், ஏன் புள்ள வினையில நான் வந்தேன். எப்படி சொல்லுவீங்க அதை? அதை எப்படி புரிய வைப்பீங்க? வினையில வந்தேன்னா பொதுவா சொல்லிட்டீங்கல்ல, எப்படி சொல்லுவீங்க? புரியுதா? 3 பேர், ஒரு புள்ள, ஒரு பொண்ணு, ஒரு பொண்டாட்டி, ஒரு அப்பா, அம்மா அப்பா, ஒரு புள்ள வச்சுங்க. அப்பா வினையில பொண்டாட்டி புள்ள, அம்மா வினையில புருஷன் புள்ள, புள்ள வினையில அப்பா அம்மா. எது கரெக்ட்? டிஎன்பிசி எக்ஸாம் என்ன 3 கரெக்ட்? அதாவது வினைன்னு ஏன் வினையில நான் வந்தேன்னு சொல்றீங்கல்ல, ஏன் வினையில நான் தான் வந்தேன், அவங்க வரல அப்படி சொல்ல முதல்ல. இப்ப கொஞ்ச நேரம் குழப்பணும்னு எல்லாம் கரெக்டுட்டீங்க. ஏன் வினையில நான் தான் வந்தேன்னு சொல்லணும். இவர் கரெக்டா இருக்கிறார். நான்
என்னுடைய வினையில நானு எதை அனுபவிக்கணுமோ அதுதான் எனக்குரியது. என்னுடைய பிள்ளைக்கும் போகாது, என்னுடைய பொண்டாட்டிக்கும் போகாது. அவங்க வினையில அதை அனுபவிக்கிறது எனக்கும் வராது, அது யாருக்கும் போகாது. கல்யாணம் பண்ணும்போது 3 பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த விரலை பிடிச்சிட்டு சுத்துறது ஒண்ணு இருக்குதுல்ல, விரலை பிடிச்சிட்டு சுத்துறது, துண்டு விரலை பிடிச்சிட்டு. வேற விரலை பிடிக்கூடாது. எத்தனை விரலை பிடிச்சிங்க? துண்டு விரலை மட்டும்தான் பிடிக்கணும். அது மட்டும்தான் தொடர்பு. கர்மாவில் தொடர்பு கிடையாது, ஆணவத்துல தொடர்பு கிடையாது. ஆன்மா தொடவே தொடாது. கட்ட வரல அது கூட சேரவே சேராது, எது மூலையும் சேராது. படைப்புல நம்ம கடவுள் அமைப்பு கொடுத்துருக்காரு. இதுக்குள்ள இந்த மாயை சம்பந்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிஸ்கட் சாப்பிட்டீங்கல்ல, தண்ணி ஊற்றிங்களா, டீ ஊற்றிங்களா? தண்ணியாவே குடிக்கிறோம், பிஸ்கட் சாப்பிட்றோம். இது குடல்ல போய் ரத்தத்துல கலக்குதா இல்லையா? இந்த மாதிரி சம்பந்தப்படுவதுதான் மாயை சம்பந்தம். வெறும் மனைவி, அந்த மனைவிங்கிறது அது கூட வராது, பிஸ்கட் டீ மாதிரி கூட வராது. இதோட கலக்குது இல்லை உங்களோட, அது எண்ணத்துக்கு தானே வரும். இப்போ ஏன் வினையில அவங்க ஏன் சம்பந்தப்படுறாங்க? அப்படி கிடையாது, அதை விட்டுருங்க. இப்ப நான் சொல்றேன், அது அப்படி போட்டு வினை பேரே வேணாம். இனிமே இப்ப என்ன பேருனா, நான் எதை தெரிஞ்சிக்கணுமோ அதை தெரிஞ்சிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு தெரிய வைக்கிற கேரக்டர் உள்ள ஆளை சேர்ப்பான். அவங்களுக்கு எதை அனுபவிக்கணுமோ, அவங்க குடுப்பினையா எது வரணுமோ அந்த செட் பண்ற வேலை தான். அதனாலதான் கடவுள் மிகப்பெரிய அறிவாளி. இதுக்குள்ள தப்பிச்சா மறுபடியும் கடவுளுக்கு குழப்பம் வந்துடும். அதுதான் டைவர்ஸ்லாம் நானாங்கிறது. நீங்க முதல்ல அதுக்குள்ள போய் அதுக்குள்ள வரணும். அதுக்குள்ள நீங்க யார் தப்பு பண்றாங்க சமூகம் அதை கேட்கணும். அதுக்கு வழி கிடையாது. சமூகம் அந்த பிரச்சனைக்குள்ள தலையிடுறது இல்லை. அதனால வீணா போச்சு. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நூல் இழையில நீங்க பார்க்கணும். யாரோடதையும் யாருக்கும் கொடுக்க முடியாது, யாரோடதையும் யாருக்கும் வாங்க முடியாது. ஆனா இந்த இணைப்புக்குள்ள உங்களுக்கு புரிய வைக்க வந்தது புரியணும். இப்போ எத்தனை பேருக்கு இந்த காலத்துல அவன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றதுல இருந்து விடுபட முடிஞ்சிருக்கு. இப்ப 2 பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 பேர் நண்பர்கள்ல ஒரு ஆளு மோசம் பண்ணிட்டு போயிடறான். நண்பர்கள் தான் ஏமாத்துவாங்க. நான் புத்து முன்னாடி சொல்ல வேணாம்னு பாக்குறேன். குடும்பத்துல தான் ஏன் கோபத்துக்கு வர வைப்பாங்க. நண்பர்கள் தான் பழகவங்க தான் சார் ஏமாத்துவாங்க. பழகிறவங்க ஏமாத்துவாங்க. பழகிறவங்க தான் ஏமாத்துறாங்க. பழகினவன் ஏமாத்துறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க நல்லவங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா? நீங்க தான் நல்லவனாச்ச, அவன் ஏமாத்தணும் எப்படியாவது ஜெயிக்கணுமா இல்லையா? வேலை பார்ப்பீங்களா? அப்பதான் நீங்க அறவான்னா நான் நேர்மையானதை முதல்ல உலகத்துக்கு காட்டணும் சார். இப்ப உலகத்துக்கு காட்ட புறப்பட்ட நீங்க அதுல ஜெயிச்சுட்டா நீங்க போனீங்கல்ல, இதுல மறுபடியும் உங்களுக்கு வினை வருமா வராதா? எப்படி வரும் வினை? அந்த 2வது கட்டம் ஒன்று சொல்ற பாருங்க. இது முதல் கட்டம். இப்ப சைவம் தலைக்கணும் அப்படின்னா திருஞான சம்பந்தர் சண்டை போடாத ஒரு பெரிய அனுபவசாலி தானே. சாமி கிட்ட பாட்டு போக வேண்டியதானே. எதுவும் சண்டை போடாது. ஏன் சண்டை போடாது? முதல்ல சண்டை போடுறதுங்கிறதே யாருக்கு கோபம் வரும்? நியாயமானதுதான் கோபம் வரும். நியாயமான இருந்து நீங்க நீதியை நிலைநாட்டின பிறகுதான் உங்களுக்கு இன்னொரு கருத்தே கடவுள் கற்பிப்பான். என்ன கருத்து தெரியுமா? அது ஒருத்தர் உங்களை ஏமாத்திட்ட பிறகு எதிர்வினை ஆற்றாம உங்க மனநிலையை மாற்றுவான். 3வது ஒண்ணு கொடுப்பான். அவன் என்னை ஏமாத்தினானே நீங்க சொல்ல மாட்டீங்க. இது சும்மா பேச்சுக்கு இல்லை. இது இந்த 3 இடத்துக்கு வர்ற ஆளுக்கு கடவுள் விநாயகரா தெரிவாரா, முருகனா தெரிவாரா, சிவனா தெரிவாரா? உங்க பக்குவமா தான் தெரிவார். நடுவில் உங்களை காப்பாற்றினவரா தெரிவார தவிர அங்க முருகனும் தெரிய மாட்டான், விநாயகனும் தெரிய மாட்டான். அதனாலதான் நீ
ஆன்மீகத்துல இருக்கிறங்கிறது எப்ப தெரியுமா ஒரு முடிவு கொண்டு வரலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மழையும் தெரியாது, வெயிலும் தெரியாது. ஆனா அடுத்தவங்களுக்கு வேலை நடக்குது. போன் பண்ணினா சார் இன்னைக்கு மழை, அதனாலதான் வரலாம். ஆன்மீகவாதி மட்டும்தான் அதை சொல்ல மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். நீங்க எத்தனை பேருக்கு நீங்க முதல்ல இப்படி வச்சீங்க, எத்தனை பேருக்கு உதவி அடுத்தவனை கேட்காமலே உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஆட்களை வச்சுருக்கீங்க? அதை சொல்லுங்க. முதல்ல ஆன்மீகத்தில் அங்கதான் ஒண்ணு ஆரம்பிக்கும். அதுக்கே வாய்ப்பு இருக்காது. அதே மாதிரி நல்லவங்கிட்ட தான் கடன் கேட்கணும். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லவனே இல்லை சார். அது ஆன்மீகமே ஜீரோடு தான் இருக்குது இன்னும். ஆனா பேசிட்டு இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறதா? அடுத்து சொல்றேன் பாருங்க. ஒவ்வொரு விஷயமும் இவன் தனக்காக இன்னொருத்தங்களை எதிர்பார்க்கிற அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக இவன் செய்கிற இயல்பான மனநிலையில ஒருத்தன் மாறி இருக்கிறான்னா அவனுக்கு தான் கடவுள் தெரியும். அவனுக்கு விநாயகர் தெரியாது, முருகன் தெரியாது. கடவுள் அவனை காப்பாற்றிட்டு இருக்கிறது, அவனை ஜெயிக்க வைக்கிறதும், அவன் வாழறதும், கடவுள் அனுபவம் நம்பிக்கை மேல வர்றதும் தெரியும். இங்க யார சொல்லுவீங்க நீங்க? இந்த பார்முலாவுல சைவ சித்தாந்தத்துல கடவுளை சொன்னவர் யாரு? பாம்பன் சுவாமி. இங்க எல்லாம் இருக்கும். மனிதர்கள் இருப்பாங்க, கடவுள் இருப்பாங்க. நான் எனக்கு பிரச்சனை இந்த கடவுள் முன்னாடி போவேன், அந்த கடவுள் முன்னாடி போவேன். ஆனா கடவுள்னா நான் நினைக்கிறத தவிர இதை விரோதமாவோ அடுத்ததுக்கு இது விரோதமாவோ நான் பார்க்க மாட்டேன். அதுதான் பாம்பன் சாமி கொண்டாந்து இருக்கிற தகராறு ரகசியம். ஆனா வள்ளலார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ஆசைப்படுற இல்ல, நீ வாழன்னு நினைக்கிறல்ல, அந்த மாதிரி அர்த்தம் வாழன்னு இருக்கிறான்ல, இந்த ரெண்டு பேரும் வாழணும்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் கடவுள். இங்க கடவுள் வேற யாருமே இல்லைங்கிற. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நீ உன்னை நினைச்சிட்டுன்னா அது வெளியவே முடியாது. உங்களுக்கு எத்தனை பிறகு கழிச்சு நாங்க கடவுள் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? சிவங்கிறது பெரியார் தான். ஆனா கடவுள் யாருன்னு அவங்க கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? நான் இந்த பிறப்புல கடவுள்கிட்ட அப்பா அம்மா நல்லா இருக்குன்னு கேட்பேன், இன்னொன்னையும் கேட்பேன். சரி அடுத்த பிறப்புல இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா கொடுத்துறாதியான்னு கேட்பேன். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அந்த சொல்ல அதிகமா இருக்கு சார். நீங்க ஒரு இடத்துக்கு நான் இலங்கைக்கு போன சொற்பொழிவு கிளாஸ் எடுக்க போனேன். என்னம்மா காசிக்கு போயிட்டு வர, காசியில நான் வேலை பார்த்ததுனால காசிக்கு போயிட்டு வர சொல்லி தான் போறேன். இலங்கைக்கு போயிட்டு இலங்கையில இருந்து 10 நாளும் போன் பண்றேன், காசியில இருந்து தான் போனேன். பொய் தானே இது? அப்படி சொல்லணும்னா எங்க அம்மா இங்க வந்து நூலாக உடம்பு சரியில்லாம படுத்துருவாங்கல்ல. ஐயோ அவங்களாம் சண்டே ஜீரிங்களை சுற்றுவாங்க, அப்படி இன்னைக்கு வந்துருவாங்க வரமாட்டாங்க, நோய் நோயாகி படுத்துருவாங்கல்ல. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இதை எப்படி அனுபவிக்கிறீங்க? அது இப்போ உங்களுக்கு ஞானம் வரணும்னா, எனக்கு ஞானம் வரணும். எனக்கு அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுல நான் அனாதையா இருந்தா நல்லா இருந்திருக்கேன் சார். இப்ப நான் உங்களுக்கு நேரம் வேட்டி கட்டிக்கிட்டு மகன் மாதிரி இருக்கு, நீங்க சொற்பொழி கேட்டுன்னு அப்படியே ஐயா அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கின்னு போகும்போது தட்சிணை வச்சுட்டு போவாங்க 4000 ரூபாய். என்ன அப்படிதான் இலங்கையில கேட்டாங்க. யாருமே நல்ல குரு இல்லை சார், சைவத்துக்கு நீங்க ஆயிரங்களாங்க. ஆமாப்பாதியா, எனக்கு இயற்கையா மனநிலை மாறணும், அப்பதானே நான் மாற முடியும். நான் அலுவலக உழைக்கிறதுக்கு ஆண்டுகிறேன், கண்ணை பிரிங்கினேன். அது இல்லை இல்ல, நமக்கு தெளிவா நாம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்குள்ள தெளிவா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெளிவா சொல்றோம். இதுல எனக்கு இப்படித்தான் இதுக்குள்ள இவன் இருக்கணும், இப்படி இருந்தாதான் இவன் தெரிஞ்சுப்பான், இப்படி இருந்தாதான் இவனுக்கு இது புரியும் அப்படின்னு என்ன போட்டு தாழ்க்கிறாங்கல்ல. அந்த மாதிரி உங்க ஞானத்தை மாத்துறது அவன் வேலை. அது நான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என் வேலை கிடையாது. அதுக்குதான் ஒரு டெக்னாலஜி தான் நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு டக்குன்னு வேலை செய்யும், அவ்வளவுதான். ஒரு முறை சொல்லும் போது அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்க்கு. நாம வழிக்கு வேற காலத்துல யாராவது சொன்னது நம்மளை காப்பாத்துச்சுன்னா அவன் ஒழுக்கம் உடையவன். ஒழுக்கம் என்னன்னு கேட்டா நீங்க சொல்ல முடியாது. யார் சொன்னது உங்களை காப்பாத்து, அவன் தான் ஒழுக்கம் உடையவன். அப்படி போட்டு ஒரு டெக்னாலஜி உள்ள இருக்கிறார் திருவள்ளுவர். அதுல அவன் தான் இன்னும் கூட நீங்க சிந்த பஸ் எல்லாம் தெரியுமே, ஒழுக்கம் எதனால நல்லது? விருப்பம் தரலாம். எதுக்கு? உயிரினும் வம்பப்படும். அது நீங்க அனுபவிச்சீங்களா? யாராவது உயிரை விட ஒழுக்கம் தான் முக்கியம் யாராவது இந்த காலத்துல சொன்ன என்ன ரொம்ப பிடிச்சாராது திருக்குறள்? உயிரை விட மேலானது ஒழுக்கம் சொல்லிட்டு நீங்க நடைமுறையில உங்களுக்கு அனுபவம் உண்டா?
நான் அப்புறம் எல்லாரும் முன்னாடி கேமரா வச்சுருவேன். நான் நீங்க எத்தனை பேர் வெளியே போகும்போது அடுத்தவனை, அதுவும் இந்த சைவத்துல அதை திருநீர் சாப்பிட்டு இருக்கிறவங்க தான் ரொம்ப மோசம். அடுத்தவனை தள்ளுவான் பாரு பஸ்ல, அடுத்தவனை இழுப்பான் பாரு, இந்த கொடையை வச்சு இப்படி இருப்பான். ஏன்னா இவனால முடியலங்கிறதுக்காக இவங்க பண்ற டார்ச்சர் அதிகமா இருக்கும். அதாவது அது சாப்பாட்டுக்கு இவங்க முந்தி போய் உட்காரது இந்த அன்னம் பாலித்தல் அயோக்கியத்தனமா இருக்கும். எங்கேயாவது பொறுமை காத்து நீங்க அன்னம் பாலித்தல் உட்காந்து சத்தியம் பண்ணுங்க. அன்னம் பாலித்தல் கேப் இருக்கணும். அவரு சாப்பிட்டான், நீங்க ஆட்டோவும் செல்லும் போது அடுத்தவன் முன்னே போகட்டும், நீங்க பின்னே இருங்கன்ற மாதிரி அவனுக்கு எழுதுறல்ல. நீங்க எங்கேயாவது சாப்பாடு போற திருமுறை சாப்பாடு இடத்துல யாராவது ஒதுங்கினா அந்த இடம் நம்முடைய இருந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா நான் சத்தியமா சைவம் தலைக்குன்னு சொல்றேன். டெஸ்ட் பண்ணுங்க. வேற எங்க நான் கல்யாணத்துல சொல்லல, கல்யாணத்துல நீங்க பிச்சைக்கார மாதிரி இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தட்டு வச்சு பிச்சைக்கார மாதிரி தான் நிற்பீங்க சார் அந்த லைன்ல. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போனா சதுரங்கபாணி பசங்க சாப்பிடாம வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா மரியாதை கிடையாது. எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து உருவின்னு வர்றதான் வேலை. கிராமத்துல எங்க வேலை தான், அதுதான் மரியாதை மாதிரி. அதை தாண்டி அவன் சாப்பிட வச்சாங்கன்னா அவன் கல்யாணத்துக்கு கொடுத்துறேன். தட்டு எடுத்துன்னு ட்ரைவ்ல பிச்சைக்கார மாதிரி நிக்கிறதே கொள்கை. அது வேற பணம் எங்கேயாவது பரவாயில்ல, வடநாட்டுல நான் காசு இந்த போல இருந்து பத்திரிக்கை வரும், சரவணன் அவர்கள் மட்டும் போட்டா நான் மட்டும் தான் போகணும், அவர்கள் குடும்பம் போட்டாதான் ஊர்ந்துட்டு போகணும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா லைனா எல்லா வகையான ஐஸ்கிரீம் இருக்கும், எல்லா விதமான பழமும் இருக்கும், எல்லா விதமான அங்க சாப்பிட்ற மாதிரி நீங்க சாப்பிட மாட்டீங்க கல்யாணத்துல. இது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனநிலை ரீதியாக இதுக்குள்ள உங்க சுயம் இல்லாம ஒட்டஞ்சா வளர. அதுக்காக தான் ஒரு அழுத்தி பேசுறாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சங்கரரால் சைவம் அருணகிரிநாதர் கொண்டு வர்றாரு, எல்லாரும் பண்றாங்க, ஜெயிக்கல, மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. அவன் அதாவது என்ன சொல்றது, பால் உணர்ச்சியில கோயில்ல சிலைய வச்சுட்டு, பால் உணர்ச்சி சிலையில உடலுறவு சிலையை வச்சுக்கிட்டு, இங்க நரம்பு தளர்ச்சி இல்லாம கண்ட இலக்கியங்கள் பிள்ளைத்தமிழ் ஊழா மடல் எழுதிட்டு அக்கிரமத்துக்கு ஜனங்க இணையவே இல்லை. இந்த காலகட்டத்துல மொழி இனம் சமயம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களையும் வாழ வைக்க வேண்டிய ஒரு பெரிய கன உலகத்துக்கு வள்ளலார் வருகிறார். உடனே சைவத்தை தள்ளிட்டு உதச்சிட்டு வந்தாரு. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு சொல்றதுனாலதான் நீங்களும் உருப்படல, நானும் உருப்படல, வள்ளலார யாருன்னு தெரியல. நான் இதை எதனால தெளிவா கண்டுபிடிச்சேன்னா, அந்த 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் வரலாறு கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அயோக்கியத்தனமா இன்ன வரைக்கும் நீங்க விடுபடாததுக்கு அதான் காரணம். இன்னை வரைக்கும் சன் டிவில இருந்து எல்லா டிவியும் உங்களுக்கு அந்த அதாவது என்ன சொல்றது, நம்முடைய மனநிலையை தெளிவாக வைத்திருக்க விடாமல் செய்கிற இந்த வேலை முதலாளிங்க வேலை தான் அது. ஆனாலும் தமிழ்நாட்டுல கொள்கை பாதிக்கப்பட்டது இதனாலதான். இதுக்கு காரணம் தெலுங்கு நாயக்கர்களும் கன்னட நாயக்கர்களும். ஆனா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வேலை செஞ்சவரும் கன்னட நாயக்கர் பெரியாரும் தெலுங்கு நாயக்கர் சோமசுந்தர நாயகர் தான். இதுக்குள்ள வெளியே வர்றதுக்கு நமக்கு உதவுனவங்க அவங்க 2 பேர் தான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன், உங்களுக்கு வெளியே அவர் என்ன பண்ணிட்டாரு, பெரியாரு எதிர்த்துட்டார். நமக்கு கொள்கைய ஓஹோ இது தமிழ்நாட்டுல சைவ சித்தாந்தம் என்பது வடமொழியும் அல்லது பௌத்தமும் சமணமும் வந்த போது என்ன பெயர் வைத்தார்களோ அந்த வடமொழி சொல்லுக்கு பதிலளித்து தமிழ்நாட்டில் தரப்பட்ட கொள்கை சைவ சித்தாந்தம். அன்னைக்கு அதுல இருக்கிற அனுபவ பிரச்சனையை தீர்த்து வள்ளலார் வரும்போது அது சன்மார்க்கம். அது வேதத்தை வச்சு இன்னும் பிரச்சனை ஆகும் போது பாம்பனாரால் வைதிக சைவ சித்தாந்தம். அவ்வளவுதான். இதுக்குள்ள எதுக்கு இல்லாம் எல்லாமே கடவுளை அனுபவிக்கணும் தான், வேற இருக்கு. கடவுள் ஒருத்தர் தான்பா, அவர் உண்மைப்பா, அதை அனுபவிக்கலாம்பா, அது இன்சிடென்ட்டா தெரியும்பா. அந்த அனுபவத்தை நீங்கெல்லாம் நான் உங்களுக்கு எப்ப அது தெரியும் அப்படின்னா, நான் அடுத்தவர் விஷயமாக எனக்கு என்ன எதிர்பார்த்து இருக்கிறது அதே மனநிலையை அடுத்தவர் விஷயமாக நான் எண்ணுகிறேன் செய்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது தோணுச்சுன்னா தான் சார் கடவுள் உண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்க அந்த சண்டை தான் சார் தோணுச்சு. பஸ்ல ஏறினா அடுத்தவனை இடிக்காம நான் நிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் இயற்கையா வருமா பாருங்க. நடந்து போகும்போது வண்டியில நீங்க வண்டியில போகும்போது நடந்து போறவங்க திட்டிருப்பீங்க, அந்த மாதிரி நடக்காம இருக்க முடியுமா பாருங்க. நீங்க நடக்கும்போது வண்டியில போறவங்க திட்டிருப்பீங்க, அந்த மாதிரி வண்டியில போகும்போது இருக்க முடியுமா பாருங்க. நீங்க பேசும்போது அதாவது நீங்க ஒரு இடத்துல உங்களுக்கு கோயில காணி ஊண்டு கும்புறீங்க, உங்க ஆபீஸ்ல இருக்கும்போது எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணிருக்கீங்க பாருங்க. பஸ்ல கண்டக்டரா இருக்கிறவன் பண்ற, டிரைவரா இருக்கிறவன் பண்ணுவான், அடுத்த ஸ்டாப்ல நிறுத்த மாட்டான், தள்ளி நிறுத்தான், எரிப்பான்.
இவங்க எல்லாருக்கும் கடவுள் எப்ப தெரியும்? அவன் சட்டமும் கடவுளும் எப்ப தெரியுமா? சட்டம் இருக்கும், மனிதநேயமாக சட்டத்துல கொஞ்சம் வர வேண்டிய அதை கொஞ்சம் நீட்டி செய்யணும்னு ஒரு இடம் இருக்கும் பாரு, அங்கதான் ஆன்மீகம் தெரியும். ஆமாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாங்க அப்படி நிறுத்தி, மழையா இருக்கு நிறுத்தி ஏத்தலாம் பாரு, அப்பதான் அவன் கடவுள். அவன் போய் கோயில இருந்தானா கடவுளும் கிடையாது. நீங்க சொல்ற அந்த அடிதடி சண்டை தான். இதுதான் சார் வள்ளலார் கையில் சார். இதுதான் இதை விட என்ன வள்ளலார் கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க யாராவது அதுல உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தாதான் வள்ளலார் தெரியும். இல்லாட்டா ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமகம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெருநினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் மதமானத்தை பிடிக்காதிருக்க வேண்டும் மருள் பெண்ணாவை மறக்கவே வேண்டும் உன்னை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் உன் கருணை மீதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமத்தின் சென்னையில் கந்த கோட்டத்து உள்வர தலமும் கந்த வேலே சண்முகத்து ஐயமணி உண்மை செய்வமணி சண்முக செய்வமணின்னு பாட்டு பாடிட்டு இந்த பாட்டுக்குள்ளே அனுபவம் வருமா அவங்களுக்கு? பொய்மை பேசாதிருக்க வேண்டும் அது வருமா? இல்ல ஒருமையுடன் எனக்கு திருமலர் நினைக்கின்ற உத்தமர் உறவு முதல்ல நமக்கு இருக்குது இல்ல உறவு. இந்த உறவுல புரிச்சாம கொண்டாட்டி அப்பா அம்மா இவங்க எல்லாம் ஒருமையில வருதாங்க முதல்ல. இதுவே போலாது. முதல்ல யாராவது அவங்க குழந்தைங்க நீங்க நினைச்ச மாதிரி சாப்பாடு கொடுப்பீங்களா? ஒரு குடும்பத்திலேயாவது உண்டா? நாம இன்னைக்கு இவ்வளவு வயசாச்சு இல்ல, நாம கத்துக்கணும் இல்ல இதுதான் சாப்பிடணும். நீங்க நினைச்சத இப்படிதான் வளர்ந்தா ஆரோக்கியமானதுன்னு நினைச்சு ஒரு குழந்தைய யாராவது வளர்த்துருக்கீங்களா? பொண்ணு அம்மா கையில வளர்ந்த பொண்ணு அது குழந்தை பெற்றவனே அம்மா நீ என் குழந்தைய தொடாத, நீ நீ நினைக்கிற மாதிரி அதை பார்க்காத சண்டை வந்துடும். அம்மா பொண்ணு சொல்லி இந்த பொய்யா மெய்யா வேற வழி இல்லாம விட்டு வரீங்க, அது வேற விஷயம். மாமியார் சொல்றாங்கல்ல, அம்மா கிட்டையும் சொல்லுவாங்க. அம்மா கிட்டையும் சொல்ற பொண்ணுதான் புள்ள மேல ரொம்ப ஆசையா இருக்கிற பொண்ணு. நீங்க வேற நான் இப்படி போட்டுருவேன் அத்தை. எந்த பொண்ணுக்கு புள்ள மேல ரொம்ப ஆசை இருக்குது அதுதான் அவங்க அம்மாவே திட்டம். இதுவும் கரெக்ட் தானே? இதுவும் கரெக்ட் தானே சார்? எப்படி அதை அணுகிறது? ஒண்ணும் இல்லை, இதுக்குள்ள ஒரு தெளிவு இல்லை. நம்மளதான் வளர்த்தாங்க, சரி நாம இதை இல்லைங்க அவங்களுக்கு வயசாச்சு அவங்களால முடியாது, சரி நான் ஏதாவது ஒரு காரணம் மனம் கற்பிக்கும். ஏன்னா நம்பிக்கை இன்மையின் காரணமாக அதைத்தான் நாங்க உறவுங்கிறோம். உறவுன்னா அது நேற்று உதாரணம் சொன்னேன். என் ஸ்டூடெண்ட்டுங்க நான் வாயில பீடி பிடிச்சின்னு புகை வந்தா கூட தரவன் சார் பிடிக்க மாட்டாரு சத்தியம் பண்ணுவோம். ஏன்னா அது என் கேரக்டர்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு உங்களால பழக முடியுமா? இதுதான் என் கேள்வி. அதாவது இதுதான் புருஷனுக்கு பொண்டாட்டி மேல நம்பிக்கை, பொண்டாட்டிக்கு புருஷன் மேல நம்பிக்கை. நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ரவுடித்தனம் பண்ணுவான், எல்லாரும் இட்டு அவன் தான் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுக்கு அப்படியே கையை கோத்தி இருந்து பதமா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவான். என் பொண்ணு லேடி வராங்கல்ல ரவுடியா அப்படிதான். அவன் யாருன்னா அந்த சின்ன வயசுல போகணும். அவன் அனுபவத்தானே. நீங்க இந்த பஸ்ல போனதான் தெரியும், அதுக்காக என்ன நான் பஸ்ல போய் இருந்துக்கிறேன். அதாவது இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா அதாவது அரசாங்கம் பண்ற அயோக்கித்தனம் நம்ம மக்கள் பண்ற அயோக்கித்தனம் மொத்தமா அதுல தெரியும் உங்களுக்கு. இதுல அடுத்தவர் விஷயமாக அதனாலதான் யாரு நம்ம வள்ளல் பெருமான் சும்மா 2-3 விஷயம் சொன்னார். ஒண்ணு கருணையில ஆட்சி கடுகி ஒழிக, அப்ப நிர்வாகத்துக்குள்ள தெளிவா வரணும். அப்புறம் நீதி, அதுதான் அவர் மனு நீதின்னு அது என்ன பண்ணாருன்னா அவங்களுக்கு தெரியும். திருவாரூர் நீதி பேசுறாருல, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடவுளை பார்த்து நீதி சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு என்ன தெரியுமா இருந்தது? ஔவையார் பாடுறாங்க, மன்றோரம் சொன்னார் மனைன்னு பாடுறாங்கல்ல, பாதாளம் மூலி படரும் வேதாளம் சேரும் வெள்ளருக்கு படரும் பாதாளம் மூலி படரும். அப்புறம் நான் மூதேவி சென்றங்கு வாழ்கள் சேடன் குடி போகும்னா திட்டுறாங்க. எதுக்கு தெரியுமா? அது பொய் சாட்சி சொன்னோம் அந்த காலத்துல அதிகம். பொய் சாட்சியை ஏற்றுக்கின ஜட்ஜிங்க அதிகம். அது மட்டும் இல்ல, முஸ்லீம் சட்டத்துல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் சாட்சி ஏத்துக்கலாம். இங்கிருந்த தமிழர்கள் சொன்னாங்க அவன் அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களும் அல்லாத உயர்ந்த ஜாதி இல்லாதவர்கள் சாட்சி சொன்னாலும் கொலை சாட்சி கூட ஏற்றுக்க மாட்டான். ஏன்னா அவங்க அநியாயக்காரங்க, அவங்க ஜாதியில மட்டமானவங்க. இதெல்லாம் நீங்க கார்பரேஷன் வரலாறு, சென்னை மாநகர வரலாறு படிச்சீங்கன்னா தெரியும். நான் அதுவும் எழுதிக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு சென்னை மாநகராட்சி 325வது மலர் நான் இருந்து. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏன் மதராசப்பட்டினம் சென்னப்பட்டினம் எழுதிக்கிறேன். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலத்துல சார்புல போய் நீங்க கடவுளை அனுபவிக்காமே விட்டக்கூடாதுங்கிறதுக்காக மொத்த சார்பும் இல்லாம பேச வேண்டிய கட்டாயத்துல வள்ளலார் தனியா தெரிகிறார தவிர இந்த குரூப்ல இருந்து அவர் வேறானவர்னு சொல்லக்கூடாது. போதுமா? அடுத்தது வள்ளலாருடைய தனித்தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா திருஞான சம்பந்தர் கூட திருநாவுக்கரசர் இருக்கார்.
அவங்களுக்கு இல்லாத தனித்தன்மை சுந்தரருக்கு என்ன? அவன் சாம்பல் வச்சு ஏற்பாங்க, ஒண்ணுமே இல்லை ஏற்பினாரு, ஏற்கலையா? அது மட்டும் இல்லாத என்ன பண்ணாரு, தொண்டர் ரொம்ப கடவுளோட பெரியவங்க சொன்னார். யாரு? உங்களை மாதிரி ஆளு. சிவன் மட்டும்தான் கடவுள்னு சொன்னாதான் சிவனை விட பெரியவங்க சிவன் அடியவர்கள் சொல்ல முடியும். எப்படி? அது ஒரு கொள்கையில அடமெண்டா இருந்து மாத்தணும் போல, அப்படி மாத்தனாதான் புது கொள்கை. அதுக்கு வந்தவர் சுந்தரர். அதுக்கப்புறம் மாணிக்கவாசகர், இல்லப்பா நாம கடவுளை தேடி போத்தேப்பா, அவன் வருவான்பா, நீங்க வருவாங்க அவன் வருவான்பா, மாணிக்கவாசகர். அப்போ ஒவ்வொருவர் மூலமாக தனித்தன்மை காட்டின மாதிரி வள்ளலாருக்கு என்ன தனித்தன்மை தெரியுமா? கருணை தான் எல்லாரும் இருக்கிறாங்க. மாணிக்க இது திருஞான சம்பந்தர் எல்லாருமே கருணை சொல்லிக்கிறாங்க. அன்பே சிவம் திருமூலர், அதுக்கு முன்னாடி காரைக்கால பேரன்புலாம் சொல்லிட்டாங்க. இன்னும் வள்ளுவரை விடவும் பெருசா யாரும் சொல்லல. திருவள்ளுவர் தான் எல்லாத்துக்கும் அட்டவணை போட்டு கொடுத்தவர். அதை தாண்டிலாம் யாரும் போகல. திருவள்ளுவர் தான் உங்களுக்கு முதல்ல நமக்கு தெரியற தமிழ்நாட்டுல அருளாளர், அதுக்கப்புறம் தான் மீதி ஆளுங்க. நம்ம அவரை கும்பிடல, ஆனா திருவள்ளுவர்லாம் கும்பிட்டீங்கன்னா வருவார். ஆமா, வள்ளலார் மாதிரி அவரும் வருவார். அவர் அவ்வளவு பெரிய ஆள், அது ஒன்றும் சந்தேகமா இல்லை. அந்த அதாவது அன்பு அப்படிங்கிற விஷயத்துல இவங்க பேசாம இல்லை சார். கருணை தான் அன்பு. இன்னமும் அன்பு தனியா பிளாட் போட்ட மாதிரி கருணை இன்னமும் தனியா வார்த்தை வச்சு விளையாடிக்கிறீங்க. மறுபடியும் அன்புனா சிவன், கருணைனா முருகனாப்பா. அப்புறம் அன்பு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன். அன்பு தெரியுமா? அன்பு தெரியுமா சார்? யாருக்காவது இங்க இருக்கிற யாருக்காவது அன்பு தெரியுமா? அந்த அன்புன்னு காட்டக்கூடாது. அன்பு யாருக்காவது தெரியுமா? அப்புறம் கருணையை பத்தி பேசுகிறீங்க. அன்பே சிவனா சிவமும் தெரியாது, அன்பும் தெரியாது. அதாவது சிவம் தெரியாதுங்கிறதுனாலதான் அன்பு தான்பா சிவன் அவர். நான் தெரியல மாதிரி சத்தியம் தான் கடவுள். கடவுள் சத்தியம் எனக்கு தெரியாதுங்க. புரியுதா உங்களுக்கு? அது கடவுள் சத்தியம் பேசக்கூடாது, சத்தியம் தான் கடவுள். அதுதான் அந்த டெக்னாலஜி தான் அன்பே சிவம். உங்களுக்கு அன்பு தெரியுமா? முதல்ல தெரியுமா சார் யாருக்காவது? அப்புறம் பேசிட்டேன். நீங்களாம் இப்ப பாசத்துல தானே இருக்கிறீங்க. அன்பு இல்லைப்போ. அன்புங்கிறது அது தனி. அதுக்காக ஒரு 3 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணி ஒரு 40 பேரும் கட்டலாம் எழுதிக்கிறேன் நான். அதுக்கு இங்க நமக்கு யாருக்கும் அன்பு தெரியாது. இப்போதைக்கு அன்பு தெரியாத காலத்துல இந்த இப்ப பேசினேன்ல, அதுதான் அந்த வார்த்தையில சரியா வரலங்கிறதுனால கருணைங்கிற சொல்ல போட வேண்டியிருக்கு. நீங்க இதுக்குள்ள இந்த சொல்ல பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு இது வேற அது வேற தொங்கக்கூடாது. முதல்ல நமக்கு அனுபவம் வருதான்னு பார்க்கணும். நமக்கு நம்ம பொண்டாட்டி மேல இருக்கிற அன்பு, நம்ம அம்மா மேல இருக்கிற அன்பு, அப்பா மேல இருக்கிற அன்பு எல்லாம் ஒண்ணா? சரி, நான் ஒரு நல்ல அண்ணன், நான் நல்ல புருஷன், நான் நல்ல புள்ள, நான் நல்ல என்ன தம்பி, இப்படி எல்லாரும் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் அம்மாவுக்கு நல்லவனா இருந்தா பொண்டாட்டிக்கு விரோதம் வரும். அக்காவுக்கு நல்ல தம்பியா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு விரோதம் வரும். பொண்டாட்டிக்கு மட்டுமே நான் அன்பா இருந்தாலும் அம்மாவுக்கு எனக்கு விரோதம் வரும். யாராவது நல்ல பிள்ளை, நல்ல புருஷன், நல்ல தம்பி, நல்ல அண்ணன், இப்படி பேர் இருக்கீங்களா? முடியுமா? அது என்ன எல்லாம் நான்கிட்ட தானே பேசிக்கிறேன். எல்லாம் இருக்க முடியும்டா. நான் முடியும் சார். நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை சொல்றதுக்கே நமக்கு நேரம் கிடைக்கல. அதாவது நான் முடியும் அப்படிங்கறதான் நமக்கு கொள்கை பேசுறோம். இல்லாட்டா நம்ம ஏன் கொள்கை பேசணும்? கொள்கையே நமக்கு நம்ம பாட்டா படிச்சுட்டே காலத்தை ஓட்டி தத்துவம்னா தனியா படிச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. உங்ககிட்ட வந்தா கொஞ்சம் போகும். என்ன நம்மள கேள்வி கேட்டுக்கிறான், என்ன சொற்பொழிவு பண்ணாதான் என்ன வேலை அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. எப்பா நீ இவ்வளவு நாள் கேட்டது ரைட்டு, என்ன கூப்பிட்டா இதான் இன்னும் கூப்பிடாது. அவள் தான் நான் அதான் திருவாரூர் சொற்பொழிவு பண்ணுறது. என் சொற்பொழிவுக்கு தனியா ஒரு நாள் வைக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் பேசல. எல்லாருக்கும் நீங்க போய் யாரு பிடிக்கிறோ கேட்டுங்க. என்ன மாதிரி அனுபவங்கள் என்ன போடுறான், நீ ஏன் அதில் கேள்வி? போன வருஷம் இதனாலே நான் வரல. இப்போ அங்கே யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. என்ன ஆளை விட்டுருங்க. ஆனா இந்த வருஷம் சரி எல்லா வருஷம் தொடர்ந்து கேட்கறாங்களே அப்படின்னு ஏன் கேட்கறது அவங்களுக்கு தெரியாது வந்து பாவம். அதனால நான் என்ன பண்றது இருக்கு விஷயம் என்னன்னா, இருந்தாலும் நம்ம நம்ம மாற்றிக்க முடியாது. நானாக தான் இருக்கணும். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நான் நல்லா தான் சார் இருக்கிறேன் எல்லாருக்கும். அதுவே சிலருக்கு பிடிக்காது. நான் நல்லவனா இருக்குது நிறைய பேருக்கு பிடிக்காது சார். யாரும் பிடிக்காதுன்னு பார்ப்பேன். இப்ப கரெக்டா வந்துட்டாரு, கரெக்டா ஸ்மெல் பண்ணாங்க. கேட்டவங்க என்ன முடியாது, அவ்வளவுதான் மேட்ரு. அதான் நான் சொல்லுவேன். என்னை பத்தி சில பேர் அவன் நல்ல மாதிரி அவனை பத்தி என்ன கேட்டவன் சொல்லிட்டான்
வந்துட்டான்னு சொல்லுகிற அவன் யாரே என்ன நல்லவன் சொல்றதுங்க? புரிஞ்சு போச்சு மேட்ரு. யாரு அப்ப என்ன நடுவுல வருது? இருக்க கொள்கை. இவர் என்ன கொள்கை உடையவர், அதனால அவர் கரெக்டா இருக்கிறாருப்பா. அப்பா நல்லவங்களா இருந்தா நல்லவன் நானு, தம்பி நல்லவங்களா இருந்தா நான் நல்லவன், அப்பா நல்லவரா இருந்தா நான் நல்லவன். எனக்கு என்ன இருக்கு அதை பத்தி? அந்த மாதிரி வர வாழ முடிஞ்சதுன்னா உங்களுக்கு எங்க வரீங்க? கடவுள் அனுபவத்துக்குள்ள கொள்கையில வரீங்க. அப்படி இல்லைன்னா இதை கொண்டு வரது லேச. குடும்பத்திலே முடியலையா? 1000 கடவுள் வச்சா முடியுமா? அதான் சொல்றாரு வள்ளலார். உங்களுக்கு ஔவையார் ஏன் வந்தாங்க தெரியுமா? ஔவையார் ஏன் வந்தாங்க? ஔவையார்னு ஒருத்தங்க நல்வழி, விநாயகர் அகவல், அவ்வை குரல்லாம் பாடினாங்கல்ல. உங்களுக்கு சொல்ற ஞாபகத்தில் வச்சுங்க. காரைக்கால் அம்மையார் ஔவையாருக்கு இணையா அருகுலகத்துல யாரும் கிடையாது. காரைக்கால் அம்மையார் தான் உலகத்திலேயே கடவுளை பார்த்து உருவம் சொன்ன முதல். ஔவையார் தான் தடாலடி முடிவை சொல்லி தத்துவத்துல மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினாங்க. நாம் ஔவையார் படிக்கவே இல்லை. இங்க ஔவையார் சிலை இங்க வைக்கலைன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஏன்னா இல்லையா? சரி பார்த்து என்ன வைங்க. இதுல என்ன வைக்கன்னு கேட்டீங்கன்னா, வேதம் முதலாய நூலகத்தின் விதியை வெல்வதற்கு வழி இல்லைன்னு போட்டு டமான்னு படத்தை வச்சுருங்க. அவங்க தான், வேற அவங்க அந்த துணிச்சல் பெண்ணுக்கு மட்டும்தான் வரும், வேற யாரும் வரும். அவங்க மட்டும்தான் அதை தனியாக அடிப்பாங்க. அதாவது நல்வழி படிங்க. நல்வழிக்கு நான் உரை எழுதுகிறேன். இலங்கையிலிருந்து ஒருத்தர் உரை எழுதி போட்டிருக்கேன். நான் உரை எழுதியிருக்கேன். அதனால தான் எங்களுக்கு புரிஞ்சுது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சீதக்கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பாடுறாங்கல்ல, அதுல விநாயகர் ஒரு கடவுள் இருந்தார்ப்பா. ஆனா சிவன் தர்ற அனுபவத்தை தான்ப்பா அதுல பார்க்கணும். நீ சிவன் வேற விநாயகர் வேற பார்க்காதப்பா வேலை பார்க்கறாங்க இல்லையா? ஏன் வேலை பார்த்தாங்க? கடவுள் தான் பெருசே தவிர நீங்க விநாயகர் சிவன் பார்த்தீங்கன்னா அனுபவம் இல்லடா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அது அதனாலதான் இத விநாயகர் பாடினால மறுபடியும் நம்ம எங்க போய் நிக்கிறோம்? ரெண்டுக்கும் உடம்பு இல்ல. அப்ப வள்ளலார் தேவைப்படுதா இல்லையா? கண்டிப்பா தேவைப்படுது. அதனாலதான் பொது நெறின்னு பேசுறாரு. ஆனா வள்ளலார் எதுக்கு வந்தார், அவருடைய தனித்தன்மை என்னங்கிறத சொல்லிடுற ஒரே நிமிஷம். அதுக்கப்புறம் பாமனாருடைய தனித்தன்மை சொல்லி முடிப்பேன். வள்ளலார் இப்ப நான் ஒரு இவ்வளவு நேரம் பேசினேன்ல, இப்ப நீங்க முக்தி வேணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிறப்பு இனிமே வரக்கூடாதுப்பா. உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்குள்ள பிறப்பை பற்றி தெரியும். எதுக்கு அது தனியா? அதுல நம்ம ஒவ்வொரு நாளும் நாம நல்லது நினைக்கிறோம். எதுவும் நமக்கு ஏற்ற மாதிரி வரலையே, இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்கல்ல. நினைக்கலையா? இனிமேதான் சார் நினைக்கலாம்ங்கிறேன் அப்படின்றீங்களா? சரி பரவாயில்ல. இப்போ இந்த உலகத்துல இது தான்பா வழி அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. புத்தர் சொல்லியிருக்கிறாரு, சங்கரர் சொல்லியிருக்கிறாரு, ராமானுஜர், லிம்பாகர், வல்லவர், ஏகப்பட்ட பேர். எதுல போனா நான் இதுக்கு மேல பிரச்சனை இல்லாத ஒண்ணு அடைய முடியும். சமய காலத்துல மத காலத்துல பேசக்கூடாது. எதுல போனா அடைய முடியும் அப்படின்னு வழி காட்டாம தான் வழிதான் பெருசுன்னு காட்டினால அவனை எவனாலேயும் இருக்க முடியாது. நான் சேர்த்துட்டா என்ன எழுப்பலாம், என்ன சாதாமையும் பண்ணலாம். அந்த வீட்டு பையன் கல்யாண பையன் சேர்த்துட்டான், வணிகன் சேர்த்துட்டான், கோயில திருஞானம் எழுதுறாரு. அந்த பொண்ணு மயிலாப்பூர் சேர்த்து பத்தி எழுப்புறாரு. அந்த பையன் முதல்ல பாம்பு கட்டுன்னு திருநாவூர் எழுப்புறாரு. இவங்களெல்லாம் எழுப்பலாம், அதுக்கு உரிமை உண்டு. ஆனா கொள்கையை தப்பா பேசி மக்களை மடம் மாற்றி ஒருத்தர் பேசிட்டு இருந்தான்னா அவன் செத்தவனை எழுப்ப யாரும் கிடையாது. வள்ளலார் ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு தகுதி உடையது. இதுதான் அவருடைய தனித்தன்மை. அவர் யாரையும் எழுப்பல, நல்லா ஞாபகத்துங்க, யாரையும் செத்தவனை எழுப்பல. ஆனா அவர் எதுக்கு வந்தாரு? சாதாரண மார்க்கின்றார். அதுல பிட்டு அதான். எந்த பிட்டு? திருஞான சம்பந்தர் எழுப்பியதில், சுந்தரர் எழுப்பியதில் வராத ஒரு விஷயம். கொள்கை பேசி உலகத்தை கெடுத்தவன் செத்தார். அதான் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்தன வள்ளலார் பிறகு அப்படி வர முடியாது. அது உங்க போராடு. ஆனா கொள்கை பேசணுவன் இதுக்கு மேல பேச முடியாது. அதான் கடைப்பில்லை. அவனை எழுப்புறதுக்கு வந்த வருவிக்க உற்றவன் நான்கிறார். அதுதான் அவரோட தனித்தன்மை. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மற்றதெல்லாம் கிடையாது. அவருடைய தனித்தன்மை கடவுளும் எழுப்ப முடியாது, அதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறவர்களையும் எழுப்போடு. அதனால்தான் அன்பை தாண்டி
கருணைன்னு ஒரு வார்த்தை போட வேண்டியது. அதுக்கு வந்தவர் வள்ளலார். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். நீங்க என்ன சுந்தரர் எப்படின்னா, நீ என்ன பண்ணாலும் நான் உள்ள கொண்டு வரல, நீ என்ன பண்ணாலும் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். அந்த கான்செப்ட் தான் வள்ளலார். அதான் சொல்றேன், அவர் நேரம் ஏற்படுத்தி வேலையே கிடையாது. ஏன் இது வேலையா? நாங்க நீங்க வர்றவங்களாம் ஏற்பிடுறேன் கடவுள் காட்டுறது வேலையா? எது வந்தாரு? யாருமே திருஞான சம்பந்தர் வந்தாலும் எழுப்ப முடியாத ஒரு தகுதியில செத்து போன ஒருத்தர் இருக்கிறான். பத்தியாசல போனா யாருன்னா இந்த சங்கர ராமானுஜெல்லாம் எழுப்ப முடியாது. அவன் யார் விடுதலை கொடுக்கறது? இப்படிதான். அதுதான் அதோட தனித்தன்மை. அதாவது கொள்கை பேசி உலகத்தை கெடுத்தவர்களுக்கு விமோசனமே கிடையாது. அதனாலதான் நாதாந்த விதியில் பார்த்தியா கீழே அவன் கிடக்கிறான், போதாந்த விதியில பார்த்தியா அவன் கிடக்கிறான். அவனெல்லாம் தூக்கவே முடியாது. அதை தூக்கணும்னா இவர் வந்த பிறகுதான் தூக்கணும். அந்த கையில் தான் இவர். அதுக்கப்புறம் இந்த வள்ளலார் முக்கியமா சொன்னேன். வள்ளலார் சித்தி வளாகத்தை சத்திய ஞான சபை எங்கிருந்து கட்டுறாரு? வடலூர் கட்டுறாருல்ல, மேட்டுக்குப்பத்திரத்தை கட்டுறாரு. அங்கிருந்து இரும்பு வைக்கிறாரு, அங்கிருந்து எல்லாம் பண்றாரு. நேரம் வந்து வேலை பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு ஆளு நூல் எனினோ போல் சாயுங்கிற ஒரே ஒரு ஐயர் உள்ள வந்துட்டு அது நடராஜர், சிதம்பரம் நடராஜர் தான் ஆகிறான். லட்சம் எழுதுறாரு, எப்பா நான் சொன்ன மாதிரி வழிபாடு பண்ணுங்க, இல்லைன்னா நான் தப்பு அப்படிங்கிறார். ஆள் விட்டு அனுப்புறாரு, மாத்தல கூட்டி சாதியத்தினோடாங்கிறார். இதுதான் வள்ளலார். இதுக்கு என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கையால் ஆகாதவரா எப்படி நீங்க முடிவு சொல்லுங்க? யார்கிட்ட கேட்டு வர சொல்லுங்க. சொல்ல முடியாது. சித்தவாடல் வல்லவன் தான் சொல்றாரு. ஏன் அதை பண்ணாரு? அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு, அந்த மனநிலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். அங்கே அதாவது வள்ளலார டெஸ்ட் பண்றான் கடவுள். நீ தானே உன்னதானே கோயில் கட்ட வச்சேன், உன்னதானே உலகத்துக்கு ஒரு பெரிய கொள்கைகளை வச்சேன். நீ அதுக்கு முரணா போறவன கொஞ்சம் வலிந்து பேசிட்டாலும் கருணைக்கு புள்ளி ஈடுக்கணும். எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் ரொம்ப நல்லா வந்தாங்கிறீங்கல்ல. அதாவது எவ்வளவு புதுமையான விஷயம், அவருடைய விஷயம் கருணைக்கு தான் பிரச்சனையே வருது. ஆனா அதுலயும் கருணைய கொஞ்சம் கூட இழக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு உருவத்தை நீங்க வள்ளலாரை தவிர உலகத்துல யாரும் தான். அது அப்படி நான் புரிஞ்சுனாலதான் நம்மள வாழ வைக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த உருவம் நாயன்மார்ல யாருக்கும் கிடையாது. கோபம் வந்துருக்கு திருஞான சம்பந்தருக்கு, புலம்புறாரு திருநாவுக்கரசரு, இதெல்லாம் கிடையாது. ஆனா வள்ளலார் அதை கூட்டி எடுத்து அவனையும் வலி ஒரு லெவலுக்கு மேல. வள்ளலார் எங்கேயும் திட்டி பார்த்துங்களா பாட்டுல? மம்மின் உலகியல் சொல்றதே இருக்கும். எங்கேயாவது திட்டி அவர் பாட்டுல இருந்தா 2-3 பாட்டுல தான் கழுத நாயும் திட்டிக்கிறாரு. எங்க தெரியுமா? சமாதி ஆனவங்கள எரிக்காத புதைக்கணும்னு சொல்லி. ஏன்னா அங்க கோவம் வருது. அது மரணமில்லா பெருவாழ்வு கொள்கை. அங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கு தொடர்புல பாடுறாரு. எங்கேயுமே திட்டினது இல்லை. அப்ப கருணைய கொஞ்சம் கூட பிசகாத அந்த பாடல்கள்ல வடிவமைச்ச ஒரு ஆளை கடவுள் செயல்ல டெஸ்ட் பண்ணணுமா வேணாமா? அப்படிதான் வாழ்க்கையை காரணம். உங்க வாழ்க்கையில டெஸ்ட் வருதா? நீங்க எந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்கிறீங்க? இதுதான் கடவுள். கடவுள்னு ஆள் கிடையாது, உங்க ஸ்டாண்டு தான் கடவுள். அந்த ஸ்டாண்ட அதை டச்சப் பண்றதுக்கு குருமார் வருவான். அவ்வளவுதான், டச்சப் பண்றதுக்கு தான். மற்றபடி குருமாரு என்ன கேட்டா நான் நிறைய அனுபவமா சொல்லுவேன். அதை தொட்டு காட்டுறதுன்னா அது அந்த தொட்டு காட்ட கூட இல்ல, நீ போறது சரி சரியில்லைன்னு உணர்த்திடுவாங்க. அப்படி அதான் தொட்டு காட்டுறது. நீங்க நினைக்கிற மாதிரி தொட்டு நெத்தியில ஒரு சினிமாவில் காட்டுறது அழிச்சி ஒரு வட்டம் ஒரு ஒளி நீங்க பறக்கிறது அதெல்லாம் கிடையாது. கோடி காட்டுவோம். அதான் அது உங்களுக்கு உள்ளியார் பண்ணிக்கலாம். நீங்க யார் நினைக்கிறீங்களோ அவர் பண்ணுவார். எனக்கெல்லாம் பாமசாமி 2 தடவை நேராகவே ஏற்றி வருகிறாரு. அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து இப்பெல்லாம் நமக்கு அவர் எப்படி வாழ வைக்கிறாரு உங்களுக்குலாம் அதை சொல்ல முடியாது. இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய அதிசயங்கள் இருக்குது. அதை இப்பெல்லாம் சொன்னாக்கா அது வேணாங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஒரு பக்கம். பாம்பனார் ஏமாறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் என்ன பண்றாருன்னா, திருஞான சம்பந்தர் திருக்கடைக்காப்புல சொன்ன அந்த விஷயத்தை நான் சிதம்பர ரகசியத்தை அனுபவிச்சேன். அதுதான் நான் உங்களுக்கு பேதம் இல்லாமல் சார்பு இல்லாமல் சொல்றேன் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. ஆனா திருஞான சம்பந்தர் என்ன, இப்ப நான் பாட்டு எதுன்னு வச்சுங்களேன்,
இப்ப நான் பாட்டு எழுதுறேன். பாட்டு எழுதுறது எப்படி எழுதுவேன்? ஏன் அனுபவத்தை எழுது. இப்ப சிவஞான போதம் ஒரு நூல் இருக்கு சார். சிவஞான போதத்து விளக்கி எழுதுறார் சிவஞான சித்தியார். அவர் என்ன பண்ணுவார்னா, சங்கரர் இப்படி சொன்னாரு, ராமானுஜர் இப்படி சொன்னாரு, மாயாவாதி, அப்புறம் சாங்கியன், யாரெல்லாம் என்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பரபக்குன்னு எழுதுவார். சைவ சித்தாந்த கொள்கையை சுபக்குன்னு எழுதுவார். சரி, இந்த வேலையை மெய்கண்டார் ஏன் செய்யல, இவரு ஏன் செஞ்சாரு? புரியுதா மெத்ராலஜி? மெய்கண்டார் செஞ்சாரா இல்லையா? இது உங்களுக்கு பழக்கமான விஷயம் தான் சார். சிவஞான போதம் தெரியுதா? மெய்கண்டார் செய்யாதது இவர் செய்யல. என்ன சொன்னாங்க, இப்போ மெய்கண்டார் செய்யாதத சிவஞான சித்தியார் செய்யல. ஆனா மெய்கண்டார் அதை செய்யல, நேரா செய்யல. அப்படி சொல்லணும், நேரா செய்யல. ஏன் நேரா செய்ய முடியாது? அனுபவமா வரும்போது அதுக்குள்ள ரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரெஃபரன்ஸ் யாருக்குன்னா, யாருக்கு பிரச்சனை இருக்குதோ அவனுக்கு தான் ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்னா மேற்கோள். இப்போ எனக்கு நான்மறை ஆரங்கம் எல்லாம் தெரிய, வேதத்தோட முடிவு இதுன்னு திருஞான சம்பந்தர் சொல்றாரு. இந்த பார்ட்ல இது வருதுன்னு சொல்ல முடியாது. அவரு வேதத்துல சாம வேதத்தில் இந்த பகுதியில் வருவதை நான் சொல்லுகிறேன் பார்த்து எழுத முடியும். வேதத்தினுடைய முடிவு தான்பா அப்படின்னு கடவுளானவர் சொல்லிட்டார். அடுத்து வர்றவனுக்கு தான் வேதத்தின் எந்த பகுதியை திருஞான சம்பந்தர் மறுத்தாருன்னு எழுதணும். ஓகேவா? அதை யாரும் செய்யல. நம்ம நாட்டுல புத்து கட்டவங்க சைவ சித்தாந்தத்தை பட்டாங்க அதிகமே திட்டணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அவர் இந்தியாவுடைய குரு அவர் தான். இந்தியா இந்த மாதிரி ஆரிய திராவிட பிரச்சனையிலே வந்திருந்தார். இந்தியாவில் திருஞான சம்பந்தர் தமிழ்நாட்டில் ஒதுக்கி விட்டாங்க. அவர் போனதுதான் சங்கரர் வடநாட்டுக்கு போய் பௌத்தத்தை எதிர்க்கிறார். பௌத்தத்தை எதிர்த்ததுக்கு சங்கரர் பாராட்டலாம். நீங்க அனுபவம் வடநாட்டு கிடையாது. முஸ்லிம்களுடைய விஷயத்தால்தான் இன்னைக்கு இந்தியா வரலாவே நம்ம ஒன்றும் அனுபவிக்க முடியாம இருக்கிறோம். இன்னும் கேட்டா தமிழ் என்ன படு கேவலமா இல்லையா? இப்போ திருஞான சம்பந்தர் அப்பவே தூக்கி பிடிச்சிருந்தா இந்தியாவில் இந்த பிரச்சனை இருக்குமா? எதுக்கு திருஞான சம்பந்தர் தூக்கி பிடிக்கிறான்? வேதத்தினுடைய ஆராய்ச்சிக்கு உண்மையா அனுபவிச்சா இதான் தான் சொன்னவரை தூக்கி பிடிச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்துருமா சார்? தூக்கி பிடிக்காததுக்கு சங்கரர் ஒரு காரணம். ஏன்னா ஒரு அறவர் அறிவாளி, அறவர் தானே சார், அனுபவசாலி கிடையாதுல்ல. அனுபவசாலின்னா அது வேற சார். திருஞான சம்பந்தரை பத்தி நான் பேசுறேன், எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. நீங்க வேதம் 4 பதி, மந்திரம், பிராமணம், ஆரண்யம், உபநிடதம், அதுல 4 மகா வாக்கியம், அது போக 10 உபனிஷத்துக்கு உரை எழுதணும், பகவத்கீதைக்கு உரை எழுதணும். கூட வேதம் மந்திரம் இதுங்களெல்லாம் பிரச்சனை வருது, எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்கு பாதராயனர் வேதவியாசர் அவர் என்ன பண்றாருன்னா பிரம்மசூத்திரம் ஒரு நூல் எழுதுறாரு. பிரம்மசூத்திரத்துக்கு உரை, அப்புறம் என்ன பகவத்கீதைக்கு உரை, உபனிஷத்துக்கு உரை, மகா வாக்கியங்களுக்கு உரை. இதுதான் தத்துவம் சங்கரர். அனுபவம் தான். எழுதுவாரு, எங்க திருமூலரும் வந்தாரு, நல்லா கேளுங்க, எங்க திருமூலரும் வந்தாரு, பசுமாடு எல்லாம் அழுகுது, அவன் உடம்புல பூந்தாரு, அங்க போன உடனே அவன் கொண்டாடி வீட்டுக்கு கூப்பிட்டுது, அம்மா நான் உன் உடம்புல உங்க வீட்டுக்காரங்க இல்லம்மா, வெளியே அழகா பஞ்சாயத்து பண்ணி வெளியில வராது. ஆனா இவர் அர்த்தம் கொண்டாடி அர்த்தம் புருஷன் எப்ப சாமான் பார்த்து அவங்க உள்ள போய் அனுபவிச்சாரு, இது என்ன யோகியம், இது சோம சொன்னாரு, கஷ்டம் இன்னும் இருக்கு. இன்னும் நிறைய இருக்குது. அதுல நூல் வரப்போது 3000 பக்கம் சைவ சித்தாந்த பெருமக்கள் வரப்போது, வாங்கி படிங்க. தர்மசுந்தர நாயர் எழுதின எல்லா நூலும் முக்கியமான நூல்கள் வருது 3000 பக்கத்துல. எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாறு இவ்வளவு கொடூரமானது. நாமெல்லாம் மூளை இல்லாம போனது, தெளிவு இல்லாம போனதுக்கு இவ்வளவு வரலாறு இருக்குது. அதைத்தான் இப்ப நாம இப்ப உங்களுக்கு அதுலதான் பாம்பன் சாமி தான். ஏன் பாம்பன் சாமி ஒரு வெற்றி வேலையா கடவுளுக்கு? இன்னும் கேட்டா பாம்பன் சாமி போன பிறப்புல தவம் பண்ணி வரல, இந்த பிறப்புல அருணகிரிநாதர் சுத்திக்கிறார். அருணகிரிநாதர் பார்த்தே முருகன் பார்த்தான், ஆஹா கட்டாயம் ஒரு ஆள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆள் தாயா வேணும். இந்த வேதத்துல இருந்து திருஞான சம்பந்தர் எல்லாரும் பாடினதை வச்சு இந்தியாவில் இருக்கிற தத்துவத்துல திருஞான சம்பந்தர் சொன்னதுதான் சரின்னு வேத ரெஃபரன்ஸை போட்டு எழுதுறதுக்கு இவனை வச்சுதான் பண்ணணும்னு பண்ணார். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது, சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை.
நடுவில் தவறான ரகசியம் என்றால் நுட்பமான ஆதாயம். நுட்பமான ஆதாயம், நுட்பமான ஆதாயம். 3 தடவை சொன்னா நுட்பமான ஆதாயம் என்ன? நான் தள்ளற்பாலது சாதி விகற்பம்னு ஆரம்பிச்சாதான் ரகசியம் தெரியும். முடியும். நான் அடுத்த உயிர் வேத இல்லைன்னு ஆரம்பிச்சாதான் ரகசியம் தெரியும். இதுல வள்ளலாருக்கு வித்தியாசம் இருக்கு. ஒண்ணும் இல்ல இல்ல. அதாவது எப்படி அருணகிரிநாதர் மரபுல சைவ சித்தாந்தத்தை குமரகுருவரை எடுத்து அதிலேயே இந்திய தத்துவத்தினுடைய அத்தனை ஆராய்ச்சியை முடிவு கொண்டு வந்து அத்தியாச்சரண சுத்தாத்வைத வைதிக சைவ சித்தாந்தம் அனைத்து சார்புலையும் உண்மையை கொண்டு வந்தவர் பாம்பனார். இந்த சார்பை உடைச்சிட்டு நேரா எல்லாருக்கும் உண்மையை கொண்டு வந்தவர் வள்ளலார். இந்த 2 பேரும் உலகத்தினுடைய முடி மனிதர்கள். இதுக்கு மேல இவங்களை வச்சுதான் பேசணுமே தவிர நாமளா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த தமிழ்நாட்டுல தத்துவ வரலாறு கொஞ்சம் பேர் எழுதுவான் சார். நீங்க யாரு நான் ஏன் அவன் சொல்லணும்னா போச்சு கூடாது. நமக்கு இருக்கிற வெறி அப்படி என்ன வெறின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் சமணம், தமிழ்நாட்டில் பௌத்தம், தமிழ்நாட்டில் சங்கரம், அப்புறம் இவரு கோடகை சிவாச்சாரியார், அந்த சிவாச்சாரியார், அப்புறம் கைவல்லி நகர் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன். ராமானுஜிக்கு பிறகு அனுபவிச்சு யாராவது எழுதினா ஆழ்வார் பிறகு வந்து அனுபவம், அதுக்கப்புறம் யாராவது அதில் வந்தாங்களா? அவங்க முடிஞ்சு போயிடுச்சு. சைவத்துல மட்டும் இவ்வளவு ஊருக்கு பிறகு தொடர்ந்து ஏன் வரணும்? போய் சொன்னா வரணும், தப்பா இருந்தா வரணும். வேற எந்த தத்துவத்துக்கும் தொடர்ந்து நூல் வரலையே. அப்ப அக்செப்டன்ஸ் கடவுள் கையில் இல்ல இல்ல, அனுபவத்துல இல்லைன்னு அர்த்தம். கடவுள் கையில் இருந்தாங்கன்னா இல்லைன்னா இவங்க சொல்லிருப்பாங்க கடவுள் இல்லை. அப்ப அனுபவத்தினுடைய முடிவை திருஞான சம்பந்தர் தெளிவாக சொல்லிவிட்டார். அதனாலதான் அவர் கொடியை நம்ம பறக்க வைக்க நினைப்போம். அதனாலதான் சோமசுந்தர நாயகர் என்ன பண்ணாருன்னா 4 விழா எடுத்து சோமசுந்தர நாயகர் கோயில் தோறும். அதனாலதான் சோமசுந்தர நாயகர் என்ன பண்ணாருன்னா, நீங்க திருஞான சம்பந்தரை முதல்ல தூக்கி பிடிச்சாங்க, சங்கரை நீங்க தூக்கி பிடிச்சிக்கிறீங்க, திருஞான சம்பந்தர் யாரும் தெரிஞ்சுக்கிங்கன்னு சண்டை போட்டாங்க. அதனாலதான் அவர் கோபத்தை பார்த்த வரசமய கோளரின் திருவாவூர் யாஜனை கொடுத்தது. வைதிக சைவ சித்தாந்த சண்டை மாறுதுன்னு கொடுத்தாரு பாண்டித்துறை தேவர். ஏன் விட்டாங்கன்னா ஒரு ஆளுன்னு அடினாங்க. ஒரு ஆளா நின்று அன்னைக்கு இருந்த மறைமலைகள் அவர் கீழே வளர்ந்தவர் பின்னாடி அதை தூக்கி பிடிக்கல. அவர் தான் இந்த தமிழ்நாட்டிலே உள்குத்துக்கு வேலை பார்த்தவர். 2வது கட்ட போராட்டம் வள்ளலார் அறுப்பா மறுப்பா மறைமலைகள் தலைமை தான் தொடங்குது. அதனால இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இந்த 6 பேரையும் தெளிவா பார்க்கறதோட கூட கடவுள் ஒத்தந்தாங்கிறதுல நம்பிக்கை வரணும். முதல்ல அது விநாயகரா இருந்தா என்ன சொல்லுவோம்? பிடியதன் ஒரு உண்மை கொள்ள வடிகோடு தனது அடி வழிபடும் அவர் இந்த கடி கணபதி இடவை களைவதற்காக அந்த பாட்டு முடியுது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பாட்டு. கடவுள் என்றால் என்னுடைய பிரச்சனைக்கான அருள் வடிவம். இதை தவிர கடவுள் உங்களுக்கு தெரியுமா? கடவுளை கடவுளாகவே தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய கடவுளை என்னுடைய உறவுல வேண்டியதுங்கிறது கடவுள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச இளம்பெல்லாம் நிற்பாங்க வந்து, சிலப்பதிகார இளமை எனக்கு தெரியாது. இளங்கோன்னா யாருன்னு கேட்டா இளவரசன் அப்படி ஒரு உருவம் கிடையாது. யாரோ ஒரு ஆள் தானே. அப்படி இல்லாதவனை பத்தி நம்ம பேசல. நமக்கு இப்ப இல்லாத ஒண்ணு எதையாவது சொல்ல முடியுமா? இப்ப அன்பு இல்லாம இருக்குதா? புகழ் இல்லாம இருக்குதா? இன்னும் கேட்டா உலகத்துல புகழ்னா என்னன்னு தெரியாது. ஆனா புகழ் ஒண்ணு தனியா இருக்குதுன்னு பேசுறது தமிழ்நாடு தான் உலகத்திலேயே. புகழ்னு ஒரு நூலை கொடுத்தவர் திருவள்ளுவர், அருணகிரிநாதர். புகழ்னு ஒரு தலைப்பு கொடுத்தவர் திருவள்ளுவர். இன்னும் புகழ் எப்ப தெரியுமா தெரியும்? திருவள்ளுவர் முக்கியமா ஒண்ணு எழுதினார். அது யாருக்கு என்னன்னே தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா நானுடமே ஒண்ணு எழுதினார். 2 அதிகாரம், குறிப்பறிகிற 2 அதிகாரம், நானுடமே 2 அதிகாரம். நானும் வந்தாதான் சார் புகழ் தெரியும். தக்கப்படணும். தக்கப்படணும்னா என்ன? வெக்கப்பட்டதால நம்ம தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சாதான் சார் வெக்கப்படுவீங்க. அதுதான் யாருமே இல்லையே. இப்போ நான் உடனே தெரிஞ்சாதான் சார் புகழ் தெரியும். அந்த விஷயத்துலதான் கடவுள்ங்கிற விஷயத்துக்குள்ள பேர் வைக்காம பாடினார்ல திருவள்ளுவர். அவ்வளவு விஷயத்துக்குள்ள கடவுள் இருக்குதா இல்லையா? கடவுள் இல்லையா சார்? அவ்வியஞ்சத்தான் ஆக்கமும் சித்தியாம் ஏதும் நினைக்கப்படும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்கள? கெட்டவன் நல்லா இருக்கிறான் சார், நல்லவன் கெட்டு போய் கிடறான் சார் அப்படின்னு கேட்கலாம். போய் ஒருத்தன் சரி போ
அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம்? நினைக்கப்படும். நீ என்ன அதை பத்தி கேட்கறது? நீ யோகிய மாதிரி வந்து யார் வாழலாம்னா அவனுக்கு தான் தெரியும். அதான் சொல்றது. வள்ளலாறு மரணமில்லா பெருவாழ்வு போனார்னு எல்லாரும் பேச முடியுமா? எல்லாரும் வள்ளலார் பாட்டை படிச்சா தெரிஞ்சிருமா? உன் கொண்டாடிக்கிற ஒரு வருஷத்துக்கு குடும்பம் நடத்தியா? ஒரு கொண்டாடிக்கிற ஊர்ல எல்லாம் வச்சு நடத்தினா உனக்கு தெரியும். உடனே நம்ம ஆளுங்க, நம்ம அடியாருங்க, சோம்பேறி அடியாருங்களாச்சா, ஐயா சுந்தரமே 2 கொண்டாடி இல்லை அவரும் இருக்கக்கூடாதான். பாருங்களா, உருப்படுமாயா சைவமா நக்கம்மா ஏன் இருந்தா அதுதான் நானுடைமை. நானுடைமைனா நீங்க எதோ கவுண்ட் போறது இல்லை, போகும். நம்ம நண்பர் ஒருத்தர் 100 கொடுத்தாரு. எங்க ஒருத்தர் 100 கொடுத்தீங்களா? உட்காந்துட்டார். அவர் மன்னிப்புங்கிறத பத்தி கடைசி கட்டுற அந்த நூல்ல எழுந்தார். அது படிச்சேன். ஒரு 4-5 உதாரணம் அதுல காட்டுறாரு. ஆனா அது அவர் உள்ள வராது. உள்ள அதாவது நான் ஒரு காலத்துல சொல்லுவேன், துரோகத்தை நேரம் சந்திக்கிறீங்க அப்படின்னா தான் மன்னிப்பு. அதான் மன்னிக்கிறதுனா நீங்க சாரி இல்ல, துரோகம் அப்படியே ஏத்துக்கிறீங்களா, அதான் மன்னிப்பு. அந்த இடத்துக்கு அவர் அந்த உதாரணம் காமிச்சிருக்காரு அந்த நூல்ல. அவர் எழுதின என்ன நூல்? சிறப்பாக வாழலாம், சிறப்புடன் வாழங்கிற நூல். அந்த கட்டுரையில் இருக்காரு. அவர் கடைசி கட்டுரை அவர் அந்த அதாவது மனநிலை ரீதியா எவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள போக வராருன்னு நான் கண்டுபிடிச்சாரு. மன்னிக்கிறதுனா நீங்க வந்து தப்பு செஞ்சுட்டேன். நான் நேற்று கேட்டேன், இல்ல சமரசம் சகிக்கிறதெல்லாம் மன்னிப்பு கிடையாது. ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக பண்றான், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் சந்திக்கிறேன். அந்த ஒரு கான்செப்ட் தான் அவர் எடுத்துட்டு எழுது வரலாறுனா. அதுலதான் இந்த ஒரிசாக்காரங்க அந்த அந்த புருஷனையும் குழந்தைங்களையும் சாகடிச்சிட்ட பிறகு குற்றவாளியை காட்டி கொடுக்காம அந்த அம்மா நின்னதை முடிக்கிறார். இது வாழ்க்கை உதாரணம் காட்டுறாரு. அதாவது வந்து அந்த பக்குவம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க, என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லாம ஏதோ எனக்கு வந்து அப்படி சொன்னாவிட வினை ஆயுதங்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரும். அதுதான் அந்த எல்லை. ஏதோ வெறும் வார்த்தையில மன்னிக்கிறான் அப்படிங்கிறது இல்ல, அந்த எல்லை தான். இது எப்ப தெரியும்னா, அடுத்தவர் உயிர் விஷயமாக தெரியும் போது அங்க கடவுள் இருக்கிறான். அதனாலதான் வள்ளலார் இது கூட ஒரு விஷயம் சொல்லுறேன், நாம நேய ஒருமைப்பாட்டு உரிமையினர். உலகத்துல சகோதரர்களாக வாழுங்கள். யார் சொன்னது? சகோதரர் சிவன்றா. அதுல ஒருமை வருமா? எத்தனை பேருக்கு ஆனந்தர்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சுன்னு வந்து உட்காந்துட்டு வந்து இங்க வந்து சகோதர சகோதரிகள் ஒருமைப்பாடு வருமா? சரி, ஒரே வயிற்றுல பிறந்த 2 பிள்ளையும் அம்மா ஒரே மாதிரி பார்க்க முடியாதுல்ல. தாய் என்னது அனைவரும் தாய்மை மதர் ஃபுட்டு சொல்லுங்க. அது என்ன தமிழ்ல? மதர் ஃபுட், பிரதர் ஃபுட்டுக்கார. அது சகோதரத்துவம், அது தாய்மைத்துவமா? சரி விடுங்க. அந்த மாதிரி எல்லாரையும் வேற்றுமை பாராட்டாம பார்க்க முடியுமா? அம்மா வேற்றுமை பாராட்டாம பார்க்கறாங்க, பார்க்கறதுன்னா அவுட்டு. என்ன இப்ப இன்னும் பேர் சில ஆம்பளைங்க ரகசியம் சொல்லுவாங்க, கொண்டாட்டிக்கிட்டே ரகசியம் பேராது அம்மாவோட பேசுறாங்க. இப்ப நிறைய தெரியுமா? அவங்களுக்கு பிரச்சனை. இவன் எதிர்காலத்துல நம்மள என்ன பண்ணுவாங்க இப்பவே அவங்க காத்திருப்பாங்க. அவன் யாரும் கலந்து முழுசா, அதாவது இதை மறப்போம், இதுக்குள்ள நாம ஒரு பூர்த்தி வைக்க வேணாங்கிற ஃப்ரீ திங்கிங்ல எத்தனை பேர் உறவு இருக்கும். இந்த நிலைமையில அவங்களால பற்றி பேசுறது நம்ம என்ன தவிர்க்குது? கொள்கை எத்தனை பேர் தெரியும்? அதுல காமன் தாமை பற்றி பேசுறது என்ன இருக்கு? ஒண்ணும் அதுக்குள்ள வராம பேசுறது. நான் ஏதோ சும்மா சொல்றேன் உங்களுக்கு. இதுல தாய் உரிமை, சகோதர உரிமை எல்லாம் ஃபெயிலியர். ஆன்ம ஒருமைப்பாட்டு உரிமை நான் மத்தேன். இந்த ஆன்மா வேற, இந்த ஆன்மா வேற, அதுலயும் வராது. எல்லா ஆன்மாவும் நன்றாக விளங்க வேண்டும் என்று அந்தந்த ஆன்மாவுக்குள்ளே கருணையாக இருக்கின்ற கடவுள் தான் பொதுவானவன். அதான் ஆன்ம நேய ஒருமைப்பாட்டு உரிமை. அதுலதான் அதை பார்த்தாதான் அத்தியாசிரமா வரும். அதான் தள்ளற்பாவது சாதி விகற்பம், தகராறு ரகசியம். அதுதான் புத்தாசைகள், அதுதான் புத்தகன்மார்கள். இந்த 2 பேருமே ஒருத்தர் தியரிட்டிக்கலா எல்லா கொள்கையும் பிச்சு வச்சு எல்லா ரெஃபரன்ஸையும் காட்டி இந்த கொள்கை நிறுவுறாரு. இதான் ரொம்ப கஷ்டமான வேலை. வள்ளலாரை ஒத்துக்கிறார். வள்ளலார் ஒரு இடத்துல எழுதுறாரு, நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு காவி உடை தரிக்க வேண்டுங்கிறார்.
அவன் ஊரை ஏமாற்றத்துக்காக ஒரு கட்டாம உங்களுக்கு நல்லா தெரியும். அவருக்கு அப்ப வள்ளலார் சொன்ன வார்த்தையை நிலைநாட்டுவதற்காக வந்தவர் பாம்பனார். அது வேதத்திலிருந்து வந்த எல்லா மூலையும், அதாவது பாம்பனார் மாதிரி வேதம் ஒவ்வொரு இடங்கள்ல ரெஃபரன்ஸ் காட்டுறது இந்த உலகம், இந்த இந்தியாவில் யாருமே இல்லை சார், எந்த நூலையும் இல்லை சார். அவ்வளோ படிக்க வச்சிருக்கான் கடவுள். இங்கதான் வச்சு படிக்க வச்சிருக்கான். இங்கதான் நடந்து பண்ணிருக்காரு. இங்கதான் அந்த அம்மா குமரானந்த அம்மா வீட்டுல அவர் சாப்பாடுல பண்ணிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம பக்கத்துல ராயப்பேட்டில் இப்ப தங்கி பண்ணிருக்காரு, காவல் பண்ணிருக்காரு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, 2 பேர், ஒருத்தர் சாஸ்திர வழியாக சத்தியத்தை பேசினார், இன்னொருவர் சாதி எந்த வேதமும் இல்லாமல் சார்பு இல்லாமல் சத்தியத்தை பேசினார். இந்த 2 ஒண்ணு எல்லா மக்களுக்குமானது, இன்னொன்று படித்து வந்து விட்டால் அது எல்லாருக்குமானது. புரியுதா முடியாது? நாம யாரும் வள்ளலார் வழியில போக முடியாது. ஏனோ போவான், ஏதாவது ஒரு ஆசையில எதையாவது ஒண்ணு வந்துதான் ஊங்குகிறோம். அப்ப எல்லாரும் இங்கதாங்கிறோம். ஆனா எல்லாருக்குமானது என்று சொன்ன வள்ளலார்கிட்ட ஒருத்தரும் இல்லை. ஆனா எல்லாருக்கும் இல்ல, பச்சைங்களுக்கு சொன்ன பாமனார் இருக்குல்ல, இல்லதான் இங்க நிற்கும். நிலவரம் புரியுது இல்ல? அது எல்லாருக்குமான கொள்கை அவர் பேசினார் சார். ஒருத்தனா அந்த லைன்ல போய் நிக்க முடியாது. வள்ளலார் கொள்கையை பேசுற எல்லாம் தான் பாம்பனார் கொள்கையை பேசுறதுனால கொஞ்சம் பயப்படுவான். வள்ளலார் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை போடணும், ஏமாந்துக்கிறான், பாடுவது, அதுதான் அதிகம். ஒன்னும் போய் வள்ளலார் அங்க கடவுள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயாவது அந்த கோபம் வராம எங்கேயாவது அந்த பூச்சி இல்லாம அங்க வேலை செய்தாங்க. ஒண்ணு மட்டும் பண்ணுவாங்க, அருத்தூர் வியாபாரம் மட்டும் நல்லா போடுவாங்க. அதுலயே எதுவும் கஷ்டமா ஆகுது. ருத்ராட்சியம் கொடுத்தா என்ன கிடைக்குமோ அதான் தாமத்தாங்க தெளிவாக. நீ எது படித்தாலும் ருத்ராட்சியம் கொடுத்தாலும் அடுத்த தடவை கடவுளை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற சூழல்ல நல்ல குளத்துல பிறக்க வைப்பாங்கிறார். அது கூட நான் கொஞ்சம் திருத்துறேன். நல்ல குளம்னா அது இல்லை, நல்ல குளம்னா பறக்கானவுக்குள்ள பிறக்கிறது இல்லை. நீ கடவுளை அனுபவிக்கிறதுக்கு நினைச்சு உருண்டா பாரு, அதுக்கேற்ற பிரச்சனையோ அதுக்கேற்ற அனுபவம் தரம் உருட்டிலே போறதுன்னு அர்த்தம். அதனால விட்டுவோம், அதனால படிவோம். ஆனா 2 பேரும் ஒரே கடவுள் விஷயமாக இந்த நம்ம தமிழ்நாட்டு காரைக்காலமையார் திருமூலர் தொடங்கி வைத்து திருஞான சம்பந்தர் எடுத்து காட்டிய அந்த சைவத்தினுடைய அந்த பெயரால் தொடங்கப்பட்ட கடவுள் அனுபவ கொள்கையினுடைய முடிவை இவர்கள் 2 பேரும் முடித்து வைக்கிறார்கள். இதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய கடமையை தவிர வேறு